டேய் வீடியோலாம் வேணாண்டா ஆஃப் பண்ணுறா. எங்கடா அது வீடியோ? சரி இப்போ அது என்ன பண்ணுவோம்? எப்படி ஜிமீட்டில் ரெக்கார்ட் போடுறது? ஓகே, இதுதான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த வீடியோ எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் பார்த்தோம். வாய்ஸ் கிளியராக இருக்கா? கிளியராக இருக்குது சார். ஓகேப்பா. இப்போ வந்து இந்த கேண்டிலை வச்சு பார்த்து பேசிகிட்ருக்கோம், கரெக்டாக? ஏன் கரெக்டாக சார். இதுக்கு மேலே என்ட்ரி போகணும், ஏன் இவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி பார்ப்போம். இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு பேசுவோம். ஓகே சார். ஏதோ ட்ரை பண்ணு. இன்னொருத்தர் யார் இருக்கா? சார் யோகராஜ் இருக்கேன் சார். யுவராஜ் பேசணும். யுவராஜ் நீ எப்பயுமே சைலண்ட்டாக இருக்கக்கூடாது, பேசுங்க. பேசுனீங்கன்னா உங்கள் டவுட் அப்போ தான் கிளியர் ஆகும். ஓகேயா? சரி ஓகே. சொல்லுங்கள், கேளுங்க. பார்த்துட்ருக்கீங்களா? கேண்டில்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆமாம் சார். நான் இந்த கீழே ஒயிட் கேண்டில் இருந்து மறுபடியும் ஸ்டாப் லாஸோட எங்கே கிடைக்குதோ அங்கே மட்டும்தான் சார் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இன்றைக்கி பார்க்குறது, இன்றைக்கி இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆமாம் சார். இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், ஏதாவது ஒன்று தோணியிருக்கும். ஆமாம் சார். அது நெக்ஸ்ட்டு டார்கெட் போகிறதுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது சார் நீங்கள் இப்போ. சரி, புரியலன்னா அதுதான் கேட்கணும். சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? சரியா? ஓகே சார். அதனால் புரியலன்னா கேளுங்க. கேட்டிங்கன்னா சரி தான் ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். சார். இந்த ஒயிட் கேண்டில் இப்போ இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அந்த மேலே ஒரு க்ரீனும் ரெட்டும் இருக்குல்ல சார்? இதுவா? ஆ, இதுவா? அது 2 சார். அதுக்கு ஓகே. மேலே கட் பண்ணால் தான் அது மறுபடியும் மேலே டார்கெட் போகும்னு அர்த்தமா சார்? அதுக்கு என்னன்னா, அதுக்கு மேலே போனால் இது இப்போ எடுக்காது. இந்த டார்கெட் அடுத்து இந்த டார்கெட்லாம் போகாது. அதான் சார். அது மேலே ஆனால் க்ளோஸ் வச்சிருக்கு, ஆனால் அந்த டார்கெட் போகும்னு எடுத்துக்கூடாது சார் அது? ஓகே, இப்போ வந்து ஏன் போகாதுன்னு நான் சொல்ல வர்றேன். இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டிருக்கான். ஆமாம் ஒன்று சார். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும், இல்லை இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும், கரெக்டாக? ஆ இதுக்கு மேலே ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, இதுக்கு கீழே இங்கே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆமாம் சார். என்ன லாஜிக்னா, இந்த ஒயிட் கேண்டில் போட்டு இன்னொரு ஒயிட் கேண்டில் போட்டால் மட்டும்தான் அது ஏதாவது ஒன்று நடக்கும். இதுக்கு கீழேயும் க்ளோஸ் ஆகிருக்கு, இதுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. உங்களோட ஆமாம் சார். என்ட்ரி வந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும். இதுக்கு மேலே ஒரு கேண்டில் பார்க்கலாம், அதே போல் இதுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் பார்க்கலாம். இதுக்கு கீழே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ். ஒரு நிமிஷம், நான் டெலீட் பண்ணிட்டு காட்டுறேன். எப்படி இந்த கேண்டிலுக்கு கீழே இந்த ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு, கரெக்டாக? ஆமாம் சார். அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் சரியா? பாடி வந்து க்ளோஸ் ஆகலை, கரெக்டாக? அதே ஆமாம் போல் சார். இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஆமாம் சார். அப்போ இது 2வது கேண்டிலில் கீழே வச்சுருக்கான், 3வது கேண்டில்லையும் கீழே வச்சுருக்கான், 4வது கேண்டில்லையும் இதுக்கு கீழே இந்த ஒரு ஃபுல் கேண்டிலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆமாம் சார். கேண்டில் பாடி வந்து க்ளோஸ் வச்சுருக்கு, ஓகேயா? ஃபர்தராக இங்கே மேலே ஒரு கேண்டில் வச்சுருக்கான், மேலேயும் போகல, இதுக்கு கட் பண்ணி கீழேயும் க்ளோஸ் ஆகலை. இந்த பாடியை வச்சு பேஸ் பண்ணி நான் இந்த லெவல்ஸை சொல்கிறேன். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடிக்கு மேலே, இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டிலுக்கு மேலே நீங்கள் வந்து டார்கெட் வச்சா இது தான் வைக்கணும். 2வது கேண்டிலில் என்ட்ரி ஓகே. 2வது கேண்டில்லே இங்கே கீழே வச்சுட்டான், ஓகேயா? அப்போ இந்த கேண்டில் இந்த இதுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்குன்னா, ஃபர்தராக இதுக்கு மேலே ஏதாவது க்ளோஸ் பண்ணால் இங்கே போகும், இல்லை இங்கே கட் பண்ணால் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், இந்த இடத்துல ஒரு கேண்டில் பார்த்துருக்கேன். அதே போல்
கீழே இந்த கேண்டிலுக்கு கீழே பாடி இன்னும் வந்து க்ளோஸ் ஆனது, இன்னும் ஃபர்தராக கீழே வரல. சரியா? ஆமாம் சார். இப்போ இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், 1 மினிட்டில் என்ன சொன்னேன், இந்த கேண்டில் வந்து மேலே கீழே இங்கே சுற்றிட்டு இருக்கான்னா ஃபர்தராக ஒரு கேண்டில் வந்து இதுக்கு மேலே போகணும். கரெக்டாக? இது வந்து ஆமாம். 3 மினிட்டோட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேயா? இதுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம், மேலேயும் அடிச்சிட்டு இருந்தோம், கீழே அடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கன்னா இதுக்கு மேலே இந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும். இந்த கேண்டிலுக்கு கீழே இது க்ளோஸ் ஆகுது. கரெக்டாக? இந்த கேண்டில் ஆகலை அப்படின்னா இந்த கேண்டிலில் ஆயிடணும். ஓகே. அப்போ இந்த கேண்டில் நேராக வரும்போது இந்த கேண்டிலுக்காக ஒரு வெள்ளை கேண்டில் போகும். இதுதான் ஃபைனல் உங்களுக்கு ஒரு சான்ஸ் எக்ஸிட் ஆகிறதுக்கு இதுதான் சான்ஸ். அப்போ எங்கன்னா நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்து இது ஒரு 1 மினிட் கேண்டில் போட்ட உடனே மேலே கட் பண்ணுதா இல்லை கீழே கட் பண்ணுதான்னு யோசிப்பீங்க. கரெக்டா? ஆமாம் சார். ஓகே. இது வந்து இந்த கேண்டில் போட்டோன்னா மேலே கட் பண்ணி ட்ரெண்டாக போதா, ஏன்னா கீழே இந்த க்ரீன் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இந்த இதுதான் டார்கெட்டுன்னு. நம்ம இங்கேருந்து கட் பண்ணாலே இதுதான் டார்கெட்னு தெரியும். அப்போ ஒயிட் கேண்டில் போட்டால் தான் நான் வெளில வருவேன்னா இந்த இடத்துல அடுத்தது எல்லோ போட்டான், அடுத்தது எல்லோ இட்டு எல்லோ ரெண்டும் போட்டான்னா இந்த டைரெக்ஷனில் போட்டிருக்கான், மேலேயும் கீழேயும் போட்டிருக்காங்கனாலே அவங்களுக்கு அப்போ டைரெக்ஷன் இப்படி கீழே போகுதுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு வெளியில் வரணும்னா இங்கே வெளியில் வரணும். 1 மினிட்டில் என்னால் ஸ்கேல்பிங் பண்ண முடியாதுப்பா, கரெக்டாக பண்ண முடியாதுன்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆனீங்கன்னா இந்த இடத்துல வெளியில் வரணும். இந்த கேண்டிலுக்கு கீழே மேலே 2 இடத்துலையும் ஒரு இடத்துல வந்து அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? உங்களுக்கு ஒரு சான்ஸ் இங்கே. உங்களால் அப்படியெல்லாம் பண்ண முடியலை அப்படின்னா 1 மினிட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய டார்கெட்டை வச்சுட்டு பாட்டமை தான் பிடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான பாயிண்ட்டு பண்ண முடியுமோ அதுதான் பண்ணணும். சரியா? இப்போ இந்த என்ட்ரி இதில் போயிருந்தீங்க, இது வரைக்கும் இங்கேருந்து கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்தாச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு 2 கேண்டில் போட்டிருக்காங்கன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அப்போ இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கு இதுக்கு 3வது கேண்டில் இதுதான் உங்களுக்கு டார்கெட். இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு மேலே போனால் இதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஒரு கேண்டில் விட்ருங்க, அதுக்கு மொதல் கேண்டில் ஸ்விங் லோவுக்கு இந்த கேண்டிலுக்கு கீழே எது இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். இது கீழே ஒரு நிமிஷம் க்ளோஸ் ஆனிச்சுன்னா வெளில போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ இந்த டார்கெட்டை போய் அடிக்கும் அது. இப்போ இந்த டார்கெட்டை போய் அடிக்கணும். ஏன்னா இந்த ட்ரெண்டு வந்து இது மேஜர் சப்போர்ட். ஒரு லைனை வந்து அது பிரேக் பண்ணி மேலே போகணுன்னா இங்கேருந்து தான் அது போகணும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு அடுத்தது இது எவ்வளோ தூரம் போகணும், நம்ம சொல்ல வந்த டாப்பிக்கே வந்து இன்றைக்கி மாறிப்போச்சு. ஓகேயா? ஆக்சுவலி எங்கே என்ட்ரி என்ன டைம் ஃப்ரேம்குள்ளே இது நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் வந்தோம். ஓகே, எனிவா, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டிலும் போடலை, இன்னும் கேண்டில் ஒயிட்டு வரல, ஆனால் ப்ரைஸ் மேலேயும் கட் பண்ணியிருக்கு கீழேயும் கட் பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஆமாம். அப்போ இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ். இந்த கேண்டிலுக்கு கீழே அது க்ளோஸ் வச்சுருக்கு திருப்பி அகைன். அப்போ இந்த இடத்த வந்து அது ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபர்தராக அதுக்கு வந்து கீழே போகணும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துச்சு தீபக்கோட கேண்டில்னு சொல்லிட்டு இருந்தால, அப்போ இங்கே போய் இந்த கேண்டிலுக்கு மேலே அது போய் அடிச்சிருச்சுன்னா ஓகே, ஃபர்தராக இதை கட் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல வந்து இங்கே ஒயிட் கேண்டில் போடும். ஓகே, இப்போ வந்து இந்த ஏரியாவுக்கு போயிடுச்சு. இதே இதை 1 மினிட்டில் என்ன சொன்னோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போகிறோன்னா எப்போல்லாம் ஒயிட் கேண்டில் லோவோ ஹையோ வருதோ இந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே க்ளோஸ்ன்னு வச்சுட்டான்னா ஃபர்தராக வந்து இந்த லோ வந்துடும். ஓகே, உங்களோட என்ட்ரி வந்து இதுக்கும் இடையில தான் இருக்கணும் என்ட்ரி.
இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கணும். க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இங்கே. அப்படின்னா இந்த விக்கு விட்டுட்டு இவன் க்ளோஸ் இதுக்கு மேலே வச்சுட்டு ஃபர்தராக இந்த லெவலுக்கு வந்துடும், இந்த லெவலுக்கு வந்துடும், அந்த லெவலுக்கு வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஆக்ஷனே நடக்கும். சில டைம் நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி என்ன கீழே விழுந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி ரிவர்ஸ் வந்து இதுக்காக வெளியில் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருவோம். ஓகேயா? இப்போ இந்த கேண்டலுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு, கரெக்டாக? ஆமாம் சார். இப்போ இந்த கேண்டிலில் ரெட்டு வந்து மேலே வச்சு அதுக்கு மேலே கட் பண்ணலை, அங்கேருந்து ஃபர்தராக கீழே வந்துருச்சு. ஆனால் திருப்பியும் இந்த கேண்டலுக்கு மேலே திருப்பி அகைன் வந்து ட்ரேட் வந்து பண்ணிகிட்ருக்கு. அதாவது இன்கேஸ் ஷார்ட் போயிருக்கேன், சரியா? இங்கேருந்து நான் எடுத்திருக்கேன், இந்த இடத்துல வெளியில் வந்திருக்கணும். இல்லை, நான் திருப்பியும் இதை நான் விட்டேன் அப்படின்னா திருப்பி இந்த இடத்துல வரும்போது எனக்கு ஒரு ஒயிட் கேண்டில் போட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். என் காஸ்ட்டே வந்துருச்சு, சரியா? ஆமாம் சார். அது இப்போதைக்கு ஆக்சுவலாக பார்த்தோம்னா லாஸில் இருக்குது. ஆமாம். இப்போ வந்துட்டு திருப்பி மேலே போயிட்டான்னா லாஸ். ஓகே, ஆமாம் சார். திருப்பி இப்போ நம்ம கொடுக்க மாட்டோம். அல்லது இந்த இடத்துலேருந்து இந்த கேண்டலுக்குள்ளே ஒரு இடத்துல வரும்போது நம்ம வெளியில் வரணும், அட்லீஸ்ட் மினிமம் லாஸில். கரெக்டாக? கரெக்டு சார். இப்போ கீழே வந்தாலுமே இந்த இடத்துலனாவது ஒரு இடத்துல ஒயிட் கேண்டில் போடணும், ஏதோ ஒரு இடத்துல நடந்தாகணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுத்திருக்க லாஸ், இப்போ வந்து மேலே போனது லாஸ்ன்னா இந்த கேண்டிலை கட் பண்ணால் தான் மேலே போகும், கரெக்டாக? இப்போ இந்த இடத்த கட் பண்ணி, ஏன்னா இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் இப்போ தான் வச்சுருக்கு. ட்ராயிங் புரியலன்னா நான் டெலிட் பண்ணி காட்டுறேன். ஏன் ட்ராயிங் வர மாட்டேங்குது? ஓகே, இப்போ வந்து இந்த கேண்டில்லேருந்து கீழே கேண்டில் வைக்கல, அதே ப்ரைஸை திருப்பி வந்து மீட் பண்ணிடுச்சு, கரெக்டாக? கரெக்டு சார். மேலே போயிடுச்சு. ஆனால் நான் வந்து இங்கே இதுக்குள்ளே வந்து 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 ஒரு ஒயிட் போட்டுருணும். என் ப்ரைஸ் திருப்பியும் எனக்கு ரீடெஸ்ட் பண்ணுது, என்னோடய ப்ரைஸுக்கு மேலே போயிட்டேன், திருப்பியும் என்னோடய ப்ரைஸுக்கு வந்து அது திருப்பி ஒரு வாட்டி வந்துடுச்சு. ஓகேயா? பை லாஜிக்கு ஒயிட் டு ஒயிட் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணால் கூட இன்னும் ஒயிட் வரல, சரியா? ஆமாம். அப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னா. இதுக்கு மேலே ஒரு ஒயிட்டு போட்டால் தான் நம்மளுக்கு இங்கே டார்கெட், கரெக்டாக? கரெக்டு சார். அது பிரேக் அவுட் அப்போ ஆகும். ஆமாம், இப்போ நம்மளுக்கு இதுக்கு மேலே ஒரு கேண்டில் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல நார்மலாக நம்ம இது பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இந்த கேண்டில்கிட்ட நம்ம வந்து ஒரு என்ட்ரி போவோம், கரெக்டாக? இப்போ போகக்கூடாது, ஏன்னு சொல்லி பார்ப்போம். இன்னொரு ஒயிட்டு போட்டால் தான் உன்னுடைய புது என்ட்ரி, இல்லைன்னா இதுக்கு மேலே ஒரு கேண்டில் கீழே ஒரு கேண்டில், கரெக்டாக? கரெக்டு சார். ஏன்னா ஆல்ரெடி என்ட்ரி போனதை நான் எக்ஸிட் ஆகணும் இல்லையா? ஆமாம் ஆமாம், அதனால இந்த என்ட்ரிக்குள்ளே இந்த ப்ரைஸுக்குள்ளே அது மூவ் ஆகிட்ருக்கும், கரெக்டாக? ஓகே சார். அப்போயே நம்ம வந்து இந்த இடத்துல போன இடம் வந்து தப்பு. இந்த கேண்டில் எப்படின்னா ஒரு என்ட்ரி கொடுக்கும், அந்த ஒரு நான் செல்லு தான் சார் போனோம். இப்போ நீ செல்லு போயிருந்தா இப்போ ஸ்டில் வந்து ஹோல்டிங் தான் பண்ணிகிட்ருப்ப, ஆமாம் லாஸாக சார். இருக்கும். அதான் நான் இங்கே வந்து லாஸில் இருக்கும், இப்போ வந்து காஸ்ட் டு காஸ்ட் இருக்கும், கரெக்டாக? காஸ்ட் டு காஸ்ட். கரெக்டு சார். அப்போ வந்து இன்னொரு ஒயிட் கேண்டில் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரைஸை வந்து அது கட் பண்ணி மேலேயோ கீழேயோ போகும், ஓகே. கரெக்டாக? கரெக்டு சார். அப்போ வந்து நம்ம போன என்ட்ரி வந்து தப்பு, சரியா? தப்புனா சரியான இடம் இல்லை, இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இதுக்கு மேலே உள்ள ஒரு டைம் ஃப்ரேம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு 2 மினிட் பார்க்குறேன். முதல்ல வந்து 15 நிமிஷத்தை மார்க் பண்ணிக்கும், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். 15 நிமிஷத்தில் இந்த ஒரு கேண்டில், சரியா? இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே நடக்கிறத தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அது எக்ஸ்பெஷலி இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே நடக்கிறத தான் இவ்வளோ நேரமாக உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஆமாம் சார். புரியுதா? அப்போ என்ன ட்ரெண்ட், என்ன மாதிரியான இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் வச்சுருக்கான், அப்போ நம்மளுடைய டார்கெட்டு இது தான், கரெக்டாக? இது போயிட்டான், சரியா? ஆமாம் சார். அப்போ இந்த கேண்டில் எல்லோ போட்டிருக்கான்னா
இந்த கேண்டிலுக்கு மேலே போகணும். இல்லைன்னா இந்த ஓகே. கேண்டிலை கட் பண்ணால் இங்கே வந்து தொடணும். இல்லை ஃபஸ்ட்டு டார்கெட் இதை தொடணும். சிம்பிள். கரெக்டாக? கரெக்டு சார். அப்போ இங்கேயே நம்மளுக்கு தெரியுது, இங்கே ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறான்னு தெரியுது. கரெக்டாக? ம். இதுக்கு மேலே அவன் போனான்னா இங்கே ஒரு இடம் இருக்குது, அதுக்கு மேலே போனால் தான் இங்கே போகும். கரெக்டாக? அப்போ கரெக்டு. வித்தின் த லிமிட்டுக்குள்ளே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன பார்க்கணும், என்ன மாதிரி மேஜரான ஒரு ட்ரெண்ட் இதை எடுத்து பார்ப்போம். என்ன டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம வந்து ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கணுன்னா மேஜராக இந்த இடத்துல 2 லைன் மார்க் பண்ணிக்க. இப்போக்கே ப்ரைஸ் வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தானே இருக்குது. ஓகேயா? ம். இதை கட் பண்ணிச்சுன்னா இங்கே வரணும். ஓகேயா? இது ஒரு லெவல் இருக்குது, இது ஒரு லெவல் இருக்குது. 2 நேரோவாக இருக்குன்னா இந்த மாதிரி லெவல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இப்போ 15 நிமிஷம்னா அதுக்கு அடுத்தது ஒரு 5 நிமிஷத்துக்கு போகிறோம். 5 நிமிஷத்தில் போய் பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே என்ன ட்ரெண்ட் இருக்குங்கிற பார்ப்போம். இந்த ஒயிட் கேண்டில் இருக்குது, இங்கே ஒரு ஒயிட் கேண்டில் இருக்குது, ரெண்டும் நேரோவாக இருக்குது, சேமில். கரெக்டாக? அன்லஸ் இதை கட் பண்ணி இவ்வளோ தூரம் தான் போக முடியும். சரியா? ஓகே. இந்த கேண்டில்லேருந்து மேலே இதுக்குள்ளே போகலாம். அதே போல் 1 2 3 கிட்டத்தட்ட அது 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நேரோவாக தானே இருக்குது. அதனால் 1 2 3. அப்போ இங்கேயே நம்மளுக்கு தெரியும், இங்கே ஒரு இடத்துல தெரியும், இந்த இடத்துல தெரியும், இந்த இடத்துல தெரியும், திருப்பி இந்த இடத்துல தெரியும். அப்போ இதெல்லாம் கட் பண்ணால் தான் டைரெக்ஷன் போகும். மேலே போனால் எவ்வளோ தூரம் போகும்? இந்த கேண்டலோட ஹை போகும். ஆல்ரெடி இங்கே போயிடுச்சு. லைன் போயிடுச்சு. கரெக்டாக? ஆமாம் சார். அப்போ பேசிக்காக 5 நிமிஷத்தில் என்ன சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 இங்கே இருக்குது, 2 இந்த பாடிக்கு மேலே இருக்கணும், இந்த பாடிக்கு மேலே இருக்கணும். அப்போ இந்தந்த இடம்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுது. கரெக்டாக? ம். இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணோம், இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேயா? அப்போ வந்து எந்தெந்த இடத்துல நம்ம அந்த டைம் ஃப்ரேமை போட்டு நம்ம இந்த டைம் ஃப்ரேம்னு பிளைண்டாக ஃபாலோ பண்ணல. நம்ம இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் வந்திருக்கு. ஓகேயா? அப்போ இந்தந்த இடம்லாம் முக்கியமான இடம். எங்கெங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது. என்ன ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு குமாரன்? யார் சார்? மெசேஜை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவர் அதான் லேட் நைட்டாக தான் படுப்பார். அப்படியே ஒரு மெசேஜை போட்டு விடுங்களேன், இதில் இருக்கோன்னு. ஓகே, இப்போக்க இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி பேசுவோம். சரியா? இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி நம்ம பேசுகிறோம். நம்மளுக்கு எப்பயுமே 2 மேலே ஒரு லெவல் தெரியணும், கீழே ஒரு லெவல் தெரியணும். சரியா? அப்போ மேலே இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் இருக்குது, இங்கே ஒரு ஒயிட் கேண்டில் இருக்குது, இதுக்கு கீழே ஒயிட் கேண்டில் இல்லை. அப்போ மேஜர் சப்போர்ட்டாக இந்த கேண்டிலையோ இந்த கேண்டிலையோ எதையோ ஒன்று எடுத்துக்கணும். இதில் ஏதாவது ஒரு லெவலில் இந்த லெவல் எடுத்திருக்கேன். ஓகேயா? ஓகே சார். அப்போ வித்தின் இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த லைனில் ஏதாவது ஒன்று மேலே கீழே க்ளோஸ் ஆகணும். அப்போ இதுக்கு மேலே ஒரு கேண்டில் போயிருக்குன்னா இந்த கேண்டிலோட டார்கெட் போகணும். இது வந்து போயிடுச்சு. கரெக்டாக? ம். இது வந்து போயிருக்கு. அப்போ இதுக்கு கீழே வந்தால் எங்கே வரணும்? ஒரு கேண்டில் வச்சோம் அப்படின்னா இந்த லெவல், அந்த லெவல் தான் இந்த லெவல். கரெக்டாக? கரெக்டு சார். இந்த லெவல் இருக்குது, இந்த லெவல் இருக்குது, இந்த 2 லெவலையும் அது கட் பண்ணி இந்த இடத்துல வந்திருக்கு. வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு கசமுசன் இருக்குன்னு சொல்லி தான் 1 மினிட்டை காட்டினேன். 1 மினிட்டில் காட்டினோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஒரு லெவலை வந்து எதுக்கு மேலே போகும் எதுக்கு கீழே வரும்னு வந்திருக்கும். ஓகே, இப்போ பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் புரியுதா ஏதாவது? புரியுது சார். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி போனோம், இதுக்கு மேலேயும் கட் பண்ணாது, இதுக்கு கீழேயும் கட் பண்ணாதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக? ஓகே இதுக்கப்புறம் சார். இது ஒரு எல்லோ ஆமாம் சார். ரெண்டுக்கும். எல்லோக்கு மேலே தான் சப்போர்ட்டு. ஓகே, இப்போ வந்து 2க்கும் எல்லோ வந்திருக்குன்னா எல்லோவுக்கு கீழே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எல்லோவுக்கு மேலேயோ கீழேயோ ஒரு இது போனால் ட்ரெண்டு போகணும். ட்ரெண்டு எவ்வளோ தூரம்?
சரியா? சரியா? ம். சரியா? ஆமா சார். இந்த கேண்டலுக்கு மேலே கீழே அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த கேண்டலுக்கு கீழே இது க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நம்மளுக்கு ஸ்டாப் இந்த லாஸ் எங்கே சென்னாரியா இருக்கும்? கன்ஃப்யூஸ் பண்ணுது. இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே சொல்லுங்க பார்ப்போம். பையிங்காங்க சார். இது நீ மேல. ஷார்ட் போயிருக்க, ஏன்னா அடுத்த கேண்டில் இங்கே காட்டியிருக்கு. ஓகே. நீங்க ஷார்ட் போயிருக்கீங்கன்னா, மேல இருக்க ஒயிட் கேண்டில் ப்ரீவியஸ் சரி, எல்லோக்கு அது இதுக்கு கீழே எங்கே போயிருப்பீங்க அது சொல்லுங்கள் எனக்கு. இந்த கேண்டில் என்னது? வச்சு என்ன ட்ரேட் எடுப்பீங்க? இந்த எல்லோ கேண்டில் வச்சாங்க சார். ஆ இப்போ எல்லோ கேண்டில் வச்சு ப்ரீவியஸா க்ளோஸ் வச்சிருக்குங்க சார். க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கு கீழ வந்து நான் என்ட்ரி போடனா கூட 2 டார்கெட் அடிச்சிருக்கு சார். ஓகே. இப்போ வந்து இதை வந்து நீ வந்து ஓகேயா, இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிற, ம். அடுத்த கேண்டில் எடுக்கிற, என்ன எடுப்ப? அடுத்த கேண்டில்ல ட்ரேடு ஓகே சார். இப்போ நான் ஆக்சுவலா எடுத்தேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனா மினிமம் டார்கெட் சார். நான் அது ஓகே. அதை நான் ஓகே, ஃபோக்கஸ் பண்ணா எது மினிமம் டார்கெட்டு? ஆ, இதுக்கு கீழே ஒரு ட்ரேட் எடுக்கிற, இந்த கேண்டலை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிற, அடுத்த கேண்டலில் தான் நீ ட்ரேடை டிசைட் பண்ண போகிற. ஆமா சார். அதான் எல்லோ கேண்டிலுக்கு அடுத்து ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க சார். இல்லைன்னா இன்னொரு கேண்டில் கூட வச்சுக்க, எனக்கு அதை பற்றி இல்லை. நீ பேஸ் பண்ணி ம். தான் நீ ட்ரேட் பேஸ் பண்ணி தான் நீ ட்ரேட் பேஸ் பண்ணி தான் நீ ட்ரேட் சொல்லணும். அதான் சார். நான் எல்லோ கேண்டில் ட்ரேட் பேஸ் பண்ணி நான் சொல்றேன் சார். இப்போ நான் ம் ம் எடுக்கிறதா இருந்தா, எல்லோ ம் கேண்டிலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழ சொன்ன மாரி ஒரு க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகே. எனக்கு ஆனா இந்த கீழே டார்கெட் போகுது, கீழே போகுது, கீழே ஆமா சார். போகுது. ஆமா கீழே கீழ போனால் எது போகுது. டார்கெட்டுன்னு உனக்கு தெரியும். ஆமா. எது டார்கெட்டு? ஆமா. 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்டே கீழ. ஃபர்ஸ்ட் ரொம்ப இது ரொம்ப கிட்டத்தல இருக்கு. எனக்கு வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. அப்போ வந்து கரெக்டாக டார்கெட், கரெக்டாக டார்கெட், கரெக்டாக. ம். ஆமா சார். இதுக்கு கீழே வந்தால் எவ்வளோ தூரம் டார்கெட் வரணும்? இவ்வளோ தூரம் வரணும். ஆ அதுக்கு கீழ வந்தா நான் அவ்வளோ தூரம் வரணும். கேரண்டீடுனா 1 மினிட்ல இவ்வளோ தான் டார்கெட். ம். ஆமா சார். 1 மினிட்ல ஓகேயா? அவ்வளோதான் டார்கெட். அதுக்கு கீழே இவ்வளோ தூரம் அவன் விற்க விட்டா கூட கே க்ளோஸ் வந்து இங்கே கேண்டலுக்கு மேலே வச்சுட்டான். மேல வச்சுட்டான். அடுத்த 1 மினிட்ல. ஓகேயா? அப்போ இதுக்கு மேலே அதனால எனக்கு என்ட்ரி ட்ரேட் இல்ல. போயிருக்கணும், இல்லை இதுக்கு மேலே தான் என்ட்ரியே நீ போகணும். கரெக்டாக? ம். ம். இதுக்கு கரெக்ட்டா மேலே சார். என்ட்ரினா உன்னுடைய டார்கெட் என்னப்பா? ஆ சார் இப்போ ஆக்சுவலா எனக்கு அந்த செகண்ட் கேண்டில் இருக்கு இல்லைங்க சார். அந்த கேண்டில் மேல அதாவது ப்ரீவியஸ் ரெட் கேண்டிலுக்கு மேல அது க்ளோஸ் வச்சிருக்கறனால, அதாவது பாடிக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கனால, அடுத்த கேண்டில் நான் டிராவல் பார்க்குறேன். மேல டிராவல் பண்ணும்போது எனக்கு கீழ லோயர் பாடி வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சு ரிஸ்க் எடுக்கிறேன். ரிஸ்க் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த எல்லோ கேண்டிலுக்கு மேலங்க சார். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து எல்லோ கேண்டில் டாப்பு. நான் இதுவா அது இதுக்கு மேலே? ஆமா சார். அந்த கேண்டிலுக்கு மேல டிராவல் ஆகும்போது நான் எடுக்கிறேன். எனக்கு கீழ அப்போ வந்து வந்து அப்போ என்ன நீ வந்து என்ட்ரி போடணும்னா இந்த ஒயிட் கேண்டலுக்கு மேலே, இது வந்து லாஜிக் வந்து நம்ம பேசிக்கிறோம். இது மாதிரியெல்லாம் இதில் ஒரு சான்ஸ் பார்க்கலாங்கிறத நான் சொல்கிறேன். அதாங்க சார். ஓகே. இப்போ இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டு தள்ளி நீ டார்கெட்டு போடணும். ம். 986ல் போடணும். அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன இருக்கும்? இது தான் இருக்கும். ஆ கரெக்டாக? டாப். எல்லோ அப்போ கேண்டில் டாப். இதுலேருந்து இவ்வளோ தூரம் உள்ளது டார்கெட், ஃபஸ்ட்டு டார்கெட். டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட். ரெண்டாவது டார்கெட் எங்கே போடணும்? 2வது வந்து ப்ரீவியஸோட அந்த ஒயிட் கேண்டில் டாப் வருது சார். லைன்ஸ் அதுலயே. இது. ஆமா சார். ஓகே. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கேண்டில் லோ. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நீ ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே போடுற, ரெண்டாவது டார்கெட் இங்கே போட்ட. ம். இந்த கேண்டிலுக்கு மேலே இப்போ தான் ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஆமா சார். எனக்கு ஆக்சுவலா மேல க்ளோஸ் வச்சுட்டான். எனக்கு க்ளோஸ் வச்சனால எனக்கு 3 டார்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. எனக்கு எல்லோ கேண்டில் லோ. ஆ அப்போ 2 டார்கெட்டுங்கிறது கன்ஃபார்ம். ஆமா 2 டார்கெட் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு சார். ஏன்னா அதாவது லாஸ்ட் அந்த மினிட்ல தான் நீங்க வந்து எனக்கு ட்ரேட் எடுக்க சொல்லியிருக்கிறீங்க. இப்போ 1 ம் மினிட்னா 30 செகண்ட்ஸ்க்கு மேல நீ கன்ஃபார்ம் டிராவல் ஆகும்போது தான் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. ஓகேயா? இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட். ஆமா செகண்ட் சார். டார்கெட்டு இது மேல எனக்கு முடிஞ்சிச்சு. லைனுக்கு மேல க்ளோஸ் வச்சனால எனக்கு 3 டார்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. எனக்கு எல்லோ கலர் கேண்டில் லோ வந்து கன்ஃபார்ம் டார்கெட். இது வந்து கன்ஃபார்ம். ஆமா சார். அப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிருச்சு. ம். சரியா? நம்மளுக்கு ஒயிட் கேண்டில் இங்கே வந்து போடணும். இதை ஏதாவது ஒரு ஒயிட் கேண்டில் போடணும். அதுக்கப்புறம் தான் நீ வந்து ட்ரேடே எடுக்கணும். ம். இங்கே எடுத்திருந்தேன்னா உன்னுடைய ப்ரீமியம் குறைஞ்சி திருப்பி இந்த லெவல் போய் திருப்பி இதுக்கு கீழே வரும். இன்கேஸ் இதை வந்து கட் பண்ணி இப்படி மேலே போனான்னா உனக்கு இந்த டார்கெட் வராது. கரெக்டாக? ம். கரெக்ட்டு சார். அப்போ சேஃப் என்ட்ரி தான் நீ ஃபஸ்ட்டு பார்க்கணும்.
உன்னுடைய டிசிஷன் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனதுங்கிறது ஓகே, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருச்சு ஓகே, சரியா? அப்போ இதுக்கப்புறம் தான் நீ ஆல்ரெடி இது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த பாயிண்ட்டை பிடிச்சிடுறோம். ஆமாம் சார். இதுக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே இது ட்ராவல் ஆகும். இந்த ஒயிட் கேண்டில் இதுக்கு மேலே தானே போடும், இது போட்டுருச்சு. இது போட்டோடனே உனக்கு காஸ்ட்டு வந்துடும். இல்லைன்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இங்கே இருக்கும். நீ வெயிட் பண்ணி எக்ஸிட் ஆகணுன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும். இல்லைன்னா அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். நீ இன்கேஸ் அவசரப்பட்டு உன்னால் பிடிக்க முடியலன்னாலும் அடுத்த கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணு. ஓகே சரியா? அப்போ இதுக்குள்ளே இதை இந்த கேண்டிலை கட் பண்ணுறதுக்கு ஒரு கேண்டில் போடணும். சரி, போடணும்னா இதுக்குள்ளே போடுறான்னா உன்னுடைய இது வந்து அதிகபட்சம் இதுக்கு மேலே போகணுன்னா இன்னொரு ஒயிட் கேண்டில் போட்டால் தான் இதை கட் பண்ணும். எப்படின்னா ஒரு 2 சினாரியோவில் ஒர்க் ஆகும். ஒன்று ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கும், இன்னொன்று சைட்வேஸில் வந்து அந்த லெவலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போயிட்டுருக்கும். இது சின்ன டைம் ஃப்ரேம்ங்கிறதுனால நம்ம ஒரு ஸ்கேல்பிங்காக பார்க்குறோம். இந்த இதில் என்ட்ரி ஆனோன்னா அடுத்த ஒயிட் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரியா? ஒயிட் கேண்டில் வந்துருச்சு, இதுக்கு மேலே தான் வந்திருக்கு. இல்லைன்னா இதுக்குள்ளே வரணும், ஏதோ ஒன்று இந்த இடத்துல வந்துருச்சு, லாஜிக் படி வந்திருக்கு. உன்னுடைய பாயிண்ட்டை இந்த உடனே நீ புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அடுத்த கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணு. ஒயிட்டு போட்டதுனால சொல்கிறேன். ஓகே சார். அடுத்தது இந்த கேண்டிலை கட் பண்ணி மேலே போகணுன்னா ஒரு எல்லோ கேண்டிலோ ஒயிட் கேண்டிலோ ஒன்று போடணும். ட்ரெண்டிங் ஆகும். இது வந்து ட்ரெண்டிங் ஆகும். இதை முதல்ல இதை கட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஒயிட் கேண்டில் எக்ஸிட் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு ஒயிட் வேணும். கரெக்டாக? இந்த ஒயிட்டை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஒயிட் வேணும். இந்த கேண்டிலை அது கீழே கட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ப்ரைஸ் வர்றதுக்கு எனக்கு இன்னொரு ஒயிட்டு போடணும். அப்போ நீ இன்கேஸ் வந்து இதை பையின்னு எடுத்திருந்தீங்கன்னா இதுக்கு மேலே எடுத்துருக்கணும். இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி எடுக்கணும்னா இதுக்கு மேலே போனால் தான் பை, இல்லைன்னா இதுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த டார்கெட் வந்துடும். அப்போ உனக்கு முன்னாடியே தெரியும் இந்த டார்கெட்டோ வரப்போகுது அப்படின்னு. கரெக்டாக? கரெக்டு சார். அப்போ இந்த இடத்துல வெளியில் வரலாம், வெளியில் வரலாம், வெளியில் வரலாம், வெளியில் வரலாம், வெளியில் வரலாம், வெளியில் வரலாம், இல்லை நீங்கள் வெளில வரலாம். சரியா? அப்போ இந்த பொசிஷனில் நீ ஒரு லாங் போயிருக்க, உன்னுடைய டார்கெட்டு இது. ஆனால் ப்ரைஸு கட் பண்ணி கீழே வந்துருச்சு. கரெக்டாக? கீழே வந்துருச்சு. அப்போ இந்த எல்லோவை கன்சிடர் பண்ணணுன்னா இவ்வளோ தூரம் வரணும்னு கன்சிடர் பண்ணலாம். இந்த இடத்துலேருந்து எப்போ இந்த ஒயிட்டு போடுறானோ அப்போ வந்து இந்த லெவலோட இது வந்து அரெஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கேண்டலுக்கு மேலே அது க்ளோஸ் வந்து வச்சிருக்கு அப்படின்னா உனக்கு இதுக்கு வந்து ஒரு எக்ஸிட் பாயிண்ட் கொடுத்தாகணும். கரெக்டா? கரெக்ட். பையிங் பேர் நான் ஒரு ராங் என்ட்ரி போயிட்டேன். ஆக்சுவலி என்னோடய டார்கெட்டு நான் அப்படி இங்கே போட்டிருக்கேன், இது வரணும், இதுதான் என்னோடய டார்கெட். நான் போனது ஆப்போசிட். இந்த இடத்துல போய் நான் ஆவரேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் இந்த கேண்டிலில் கட் பண்ணும்போது நான் ஆவரேஜ் பண்ணலாம், இல்லைன்னா இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நான் ஆவரேஜ் பண்ணலாம். எங்கே ஆவரேஜ் பண்ணுறது? இங்கே பண்ணணுமா, இங்கே பண்ணணுமா, இங்கே பண்ணணுமா, எங்கேயாவது பண்ணணும். ஆனால் இதுக்கு மேலே வரும்போது ஆவரேஜ் பண்ணால் இந்த டார்கெட்டும் கண்டிப்பாக வரும். இங்கேருந்து இதை கட் பண்ணி கீழே வந்துட்டால் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? கரெக்ட். ஓகே சார். ஆனால் உன் ப்ரைஸ் வரணும்ல. ப்ரைஸு பொறுத்த வரைக்கும் கரெக்ட் நம்ம சேஃப்டியாக தைரியமாக போகலாம். அப்போ இந்த டார்கெட் வரணும்.
ம். ம் ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒயிட் கேண்டில் போடாத வரைக்கும் நம்ம வந்து பொசிஷன ஹோல்ட் பண்ணலாம். ஆனா ஒயிட் கேண்டில் போட்டுருச்சுல்ல. இப்போ இப்ப ஒயிட் என்னோட கேண்டில் இது வந்து ஒயிட் பார்த்தீங்கன்னா, இப்ப கேண்டில் இருக்கிற கரண்ட் ஒயிட் ஒயிட் கேண்டில் கேண்டில் கீழ போட்டுருச்சுன்னா குளோஸ் பண்ணாத இதுதான். வரைக்கும் பொசிஷன வச்சிருக்கலாம். ஆமாம், இப்போ நீ இங்கேருந்து லாங் போயிருக்க, ஓகேயா? ம். ஆமா சார். இப்போ வந்து ஒயிட் கேண்டில் போட்டிருக்க, இதுக்கு ம். மேலே என்ட்ரி ஆகும்போது உன் ப்ரைஸ் கொடுத்துரும். இங்கேருந்து ம். ஷார்ட் போனவங்களுக்கு இது ப்ராஃபிட்டாக வந்து, ஆனால் நீ ஆமா. ஆனால் நீ எடுத்திருக்கிறது லாங். ம். கரெக்டாக? லாங்குனா உனக்கு இதுதான் காஸ்ட்டு, இல்லைன்னா இந்த இதுதான் டார்கெட்டுன்னு நீ இறங்கியிருக்க. ம். இது வந்து இந்த டார்கெட் வந்தால் மட்டும்தான் நம்ம புரிஞ்சிக்கிறது கரெக்டு, இல்லைன்னா இந்த செட்டப்பு கரெக்டு. கரெக்டா? அப்போ தான் ஓகே. இதை நம்பி நம்ம இதில் வந்து தைரியமாக பையோ செல்லோ பண்ண முடியும். அப்போ கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கேண்டிலை கட் பண்ணி இதை ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணணும், இதையும் ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணணும், இந்த டார்கெட் போகணும். இந்த இடத்த அரெஸ்ட் பண்ணியாச்சு, 1 மினிட்டில் அரெஸ்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து நீ எங்கே இது ஆவரேஜ் பண்ணலான்னா இந்த கேண்டிலையோ இது லோலையோ வரும்போது பண்ணலாம். இன்னும் பெஸ்ட்டு, எனக்கு இது வரைக்கும் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. ம். ஆமா சார். ஆவரேஜ் இதில் போட்டு வை, வந்துச்சுன்னா எடு, அப்படி இல்லைன்னா இந்த கேண்டிலுக்கும் முன்னாடி இந்த ரேஞ்சை பார்த்துக்க, ம். இதில் போடலாம். இதில் ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணாமல் இந்த கேண்டிலை ரீடெஸ்ட் ஹை லோவை ரீடெஸ்ட் பண்ணாமல் போக மாட்டான். இந்த இடத்துல நீ ஆவரேஜ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த இடத்துல கூட ஆவரேஜ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த பாடிக்குள்ளே ஏதோ ஒரு சம்திங் இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம், இந்த ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். இந்த பாடி லோவையே தாராளமாக வைக்கலாம். வச்சின்னா ஆவரேஜ் பண்ணதை இந்த பாயிண்ட்டை எக்ஸிட் ஆயிரும். ஓகேயா? எக்ஸிட் ஓகே சார். ஆகிட்டீங்கன்னா உனக்கு ஃபஸ்ட்டு 2வது லாட்டுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஓகேயா? ம். ஆமா. இங்கேருந்து இவ்வளோ ஆவரேஜ் தூரம் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஃபிட்டு வந்துடும். இந்த கேண்டிலை கட் பண்ணணுன்னா ஒரு ஒயிட்டு போடணும், இல்லைன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகணும். சரியா? ம். ஓகே சார். அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் போட்டிருக்கான், கரெக்டாக? க்ளோஸ் வச்சிருக்கு. ஆமா சார். அப்போ இதுக்கு மேலே 10 பைசாவோ 5 பைசாவோ ஃபர்தராக கட் பண்ணால் இது மேலே போகும். இல்லைன்னா திருப்பியும் இந்த இடத்துல எப்போ வருதோ அங்கே வந்து ட்ரேடு எடுக்கணும். கரெக்டாக? ஓகே நீ சார். ஒரு பொசிஷன் எடுத்திருக்க, ஒரு என்ட்ரி இந்த இடத்துல போய் எக்ஸிட் ஆகிட்ட ஒரு லாட்டு, திருப்பியும் ஸ்டில் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணால் இது வந்து டார்கெட்டாக வரணும். இது வந்து இதை கட் பண்ணும்போது டார்கெட்டாக வரணும். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு எப்போ கட் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, சரியா? ம். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, இதெல்லாம் கட் பண்ணி தான் இது மேலே போயிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டு இங்கே உன்னுடைய எக்ஸிட்டுக்கு வரணும், இந்த இடத்த டார்கெட்டை அடிக்கணும். இதை போய் அடிச்சுட்டு இது ஒரு ஒயிட் கேண்டில் போடணும். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே போடலாம். ஓகே? அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே 10 காசு மேலே போட்டிருக்க, சரியா? ஓகே சார். மேலே போட்டு கட் பண்ணிட்டேன்னா ஓகே. ஆமா. மேல மேலே 10 காசு. மேலே வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஆமா ஓகே, சார். இந்த ப்ரைஸை வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஒரு 10 காசு 20 காசு மேலே போட்டிருந்தாலும் அதை ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணணும். இந்த கேண்டிலுக்கும் ப்ரீவியஸ் இந்த கேண்டில்னால் இந்த கேண்டிலுக்கும் மேலே அது வந்து ஒரு கேண்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது டார்கெட், ஃபஸ்ட்டு டார்கெட் இது போய் ஆகணும், செகண்ட் டார்கெட் இதை போகணும். இப்போ வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் தான் பார்க்குறோம். ஏற்கனவே ஓடின மார்க்கெட்னால் சரி நம்ம எதையோ வச்சு பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரீடெஸ்ட் பண்ணணும், இந்த லைனை வந்து அது பண்ணிச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி போட்டு வைக்கலாம். இதுலேருந்து ஒரு 10-20 காசுக்கு மேலே போட்டு வைக்கலாம். ரெண்டாவது, இந்த கேண்டில் இது ஒரு கேண்டில் கட் பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல ரீஎன்ட்ரி இந்த இடத்துல பண்ணணும். ஓகேயா? இது டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லோ வந்து அது ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் இதை போய் இங்கே தொடணும்.
ஓகே, ரீடெஸ்ட் பண்ணிட்டான். ஓகேயா? அப்போ ம். இந்த ப்ரைஸை நம்ம வந்து போட்டு வைக்கணும். என்ன ஹை வருதோ அந்த ப்ரைஸை போட்டு இதை கட் பண்ணும்போது ஆல்ரெடி இந்த இடத்துல ஏற்கனவே கட் பண்ணியிருக்கு. கட் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 78 வரணும். 78 வந்து எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு டார்கெட். அப்போ உனக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்தாலே உனக்கு வந்து காஸ்ட் வந்துடும். ஏன்னா இதை கட் பண்ணும்போது தான் நீ ஷார்ட் போயிருப்ப. கரெக்டாக? ம். கரெக்டு சார். அப்போ இந்த இடத்துல வரும்போது நீ ப்ராஃபிட் வந்துட்ட. இந்த கேண்டில் வரும்போது ஒரு ஒயிட்டு வந்து இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயோ போடணும். அது வந்து இப்போ ஒயிட் வந்து போட்டிருக்கு. கரெக்டாக? ஆமாம் சார். இப்போ இங்கேருந்து ஷார்ட் போனவனுக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்துருச்சு. ம். இந்த இடத்துல புக் பண்ணலைன்னா இந்த காஸ்ட்டு அவனுக்கு வரணும். இதை மிஸ் பண்ணியிருந்தான்னா காஸ்ட்டு வர்றதுக்காக இந்த இடத்துல ஒரு ஒயிட்டு போட்டுருச்சு. கரெக்டாக? கரெக்டு அப்போ சார். நீ இந்த இடத்துல என்ட்ரி போகிற அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இதை போட்டுக்கணும். ஓகே, இன்னும் வரல. அப்போ இங்கேருந்து போகும்போது இந்த கேண்டிலோட ஹை வந்து உனக்கு ஸ்டாப், இதுக்கு மேலே போணுச்சுன்னா மட்டும்தான் பை. கரெக்டாக? ம். ஆமாம் சார். அப்போ வந்து இது வந்து மேஜர் சப்போர்ட். ஆல்ரெடி இந்த இடத்துல ரீஎன்ட்ரி போயிருக்க. ம். இதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா எங்கே வரணும்? இந்த பாடியை வந்து தொடணும். அடுத்தது இந்த லோவை வந்து தொடணும். ஆனால் இங்கே வந்து கட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணணுன்னா ஒரு ஒயிட்டு போட்டாகணும்ல. இந்த ஒவ்வொரு கேண்டில் எந்தெந்த கேண்டில்லாம் ரெஃபரன்ஸ் எடுக்கிறியோ அதுக்கெல்லாம் ஒரு இது வரணும். அப்போ நீ இந்த இடத்துல நீ இந்த அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட் போட்டிருக்காங்கன்னா இந்த ஒயிட்டை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேண்டிலை போய் திருப்பி ஒரு வாட்டி தொடலாம். ஓகே. இந்த கேண்டில்லேருந்து இந்த கேண்டிலுக்குள்ளே அது வந்து ட்ராவல் ஆகும்போது இன்னொரு ஒயிட் கேண்டில் போடுறப்ப நீ எக்ஸிட் ஆகணும். கரெக்டாக? ஏற்கனவே இங்கே பேசணும்ல, ஆமாம் சார். அதே மாதிரி இங்கே நடக்கணும். அப்போ இந்த ப்ரைஸை வந்து நீ லாங் போயிருந்தாலும் ஒரு ஒயிட்டு போட்டுருச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிருச்சு ஒரு ஒயிட் கேண்டில். அதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த இடத்துல டார்கெட் இருக்குது. இதை கட் பண்ணால் டார்கெட் எங்கே? இதுதானே? ஆமாம் சார். எல்லோ டாப். அப்போ வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி வெயிட் பண்ணோம்னா இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் இது செகண்ட் டார்கெட்டாகவும் போகும். இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்து ப்ரைஸில் எடுத்திருந்தா கூட நம்மளுக்கு இன்னொரு ஒயிட்டு போடுறப்ப இதை போய் டச் பண்ணணும். அது வரைக்கும் இதை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்காது. சரியா? ஓகே சார். இதை கட் பண்ணணுன்னா இன்னுமே நீ வந்து என்ன இருக்கணும்னா கால் பொசிஷனில் தான் இருக்கணும். ஏன்னா ப்ரைஸ் கீழே இறங்கி மேலே போகுதுன்னா கால் ஆப்ஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ம். சரியா? ஓகே சார். ஸோ ஃபார் இது வரைக்கும் ஏதாவது புரிஞ்சிச்சா? கரெக்டாக இருக்குதா? நீங்கள் ப்ராக்டிஸ் இது மாதிரி 1 மினிட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிச்சுன்னா இதெல்லாம் நான் இப்போ கண்டுபிடிச்சேன். ம். ஏன் வந்து இப்போ இந்த ப்ரைஸ் வந்து டார்கெட் ஏன் போணுச்சுன்னா ஏன்டா திருப்பி கீழே அந்த ப்ரைஸ் வருது? இதெல்லாம் வந்து நான் இப்போ அன்றைக்கி லைவ் பண்ண பாரு, இந்த 30 செகண்ட் 1 மினிட்டு ஆமாம் இதெல்லாம் சார். ட்ரேட் பண்ண பாரு. அதில் வந்து பார்த்தது இது எங்கெங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது, எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் நான் போய் ஏன் இங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்னா இதுக்கு லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கணும். எஸ், இதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம். சாரி. அப்போ இது 2 நிமிஷத்துலேயோ 5 நிமிஷத்துலேயோ இந்த இடம் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஓகேயா? இது 2 3க்கு இல்லை 5 நிமிஷம் வச்சு பார்ப்போம். 1 5 அப்படி போனோம்னா சடன் ஸ்பைக். ஏன்னா இந்த லெவல்லாம் கட் பண்ணி இங்கே ஒரு கேண்டில் போயிருக்கான் பாரு. ம். இந்த ஆமாம் சார். இடத்துல எல்லோ போட்டிருக்கான். அப்போ இந்த கேண்டிலை கட் பண்ண இந்த டார்கெட் போகணுன்னா இங்கே ஒரு எல்லோ ஒயிட்டு போடணும். கரெக்டாக? ம். கரெக்டு சார். இதை கட் பண்ணோன்னே இது ஃபஸ்ட்டு டார்கெட் போகும், ரெண்டாவது டார்கெட் இங்கே போகணும்ல. ம். டார்கெட் போயிட்டான். இந்த லெவலில் என்னென்னா இந்த கேண்டிலோட ஹை போயிருக்கான். ஓகேயா? அப்போ இதை வந்து 1 மினிட்டில் நம்ம பார்த்தோம்னா இந்த கேண்டிலோட ஹை இருக்கு பார், இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். இதுக்கு மேலே ஒரு கேண்டில் ஒரு விக்கு விட்ருக்கான், இன்னும் க்ளோஸ் வைக்கலை. க்ளோஸ் வைக்கலாம். சரியா? அப்போ இந்த இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நீ இங்கேருந்து டார்கெட் எடுத்தீங்கன்னா உனக்கு ப்ரீவியஸ் கேண்டில் டார்கெட். கரெக்டாக?
கரெக்டு சார். இது லாங் போயிருந்தா நம்ம இதை டார்கெட்டாக வச்சுருப்போம். கரெக்டாக? ம். அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்பட்டுச்சு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போயிருக்கோம். இந்த இடத்துலேருந்து வரும்போது இங்கே ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த கேண்டலில் நம்ம லாங் போயிருக்கப்ப இது இவ்வளோ தூரம் வந்தப்போ இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கேருந்து இங்கே வரும்போது ஒரு ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். இங்கே எக்ஸிட் ஆகிருக்கோம் ஒரு லாட். கரெக்டாக? கரெக்டு சார். அப்போ நம்ம இங்கேருந்து மேலே இவ்வளோ தூரம் போகுங்கிறது அசம்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நம்ம டார்கெட் போயிருக்கு. இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டார்கெட் போயிருக்கு. கரெக்டாக? இந்த ஒரு இதில் 3 ட்ரேட் எடுத்திருக்கிறோம். அப்போ இதுக்கு மேலே அதிகபட்சமாக இது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா இங்கே இது வரைக்கும். அப்போ இதுக்கு மேலே அது க்ளோஸ் வைக்கணும்னா இதுக்கு முன்னாடி உள்ள டைம் ஃப்ரேம் என்னங்கிறத பார்க்கணும். அப்படின்னா 2 நிமிஷத்தை பார்ப்போம். சரியா? ஓகே சார். 2 நிமிஷத்தில் இந்த கேண்டில் ஒரு கேண்டில் விட்டுருந்தா இந்த இடத்துல இருந்திருக்கும். கரெக்டாக? ம். இந்த கேண்டிலுக்கு மேலே நான் லாங் போகிறேன்னு சொல்லி என்ட்ரி போட்டிருந்தேன்னா இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் இது செகண்ட் டார்கெட்டாகவும் இருந்திருக்கும். அதுவும் போயிருக்கும். டிஃபால்ட்டாக இதுக்கு மேலே நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா ட்ரிகர் ஆனாலே இந்த டார்கெட்டும் போயிடும். இங்கே ட்ராவல் நடந்துகிட்டு இருக்கும்போது டார்கெட் வந்து இதுக்கு மேலேயும் நீ போட்டு வச்சாலே ஆட்டோமேட்டிக் இன்கேஸ் ட்ரிகர் ஆச்சுன்னா இதுக்கு மேலே வருது அப்படின்னா நீ ஒரு பாயிண்ட் போட்டு வச்சுருக்கேன்னா இதுக்கு மேலே என்ன ப்ரைஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் கண்டிப்பாக வந்துடும். நம்ம இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போதே இதுக்கு மேலே டார்கெட் போட்டு வைக்கணும். இந்த கேண்டிலோட ஹை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் இது செகண்ட் டார்கெட். ஏதாவது ஒரு லெவலில் வந்து அந்த மாதிரி கேண்டில் அது கிராஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடை பார்க்க வேண்டியதில்லை. ட்ரேடு வந்து அதை அடிச்சிடும். இப்போக்க 2 நிமிஷத்தில் ஓடிட்டுருக்கு. 1 நிமிஷத்தில் திருப்பி போடுறேன். ஓகேயா? இப்போ இந்த கேண்டிலுக்கு இங்கேருந்து வந்தப்போ இந்த இடத்துல ஒரு கேண்டில் போட்டுச்சு. கரெக்டாக? இதை கட் பண்ணி க்ளோஸ் வரக்கூடாது. ட்ரேட் எடுத்தால் இந்த ட்ரேடும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு. இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு கேண்டில் முடிஞ்சிருக்கு. சரியா? அப்போ இதை ஓடி போய் இதை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இந்த கேண்டிலோட ஹைட்டை போட்டிருக்கலாம். கரெக்டாக? அப்போ இதுக்கு அப்புறம் ஒரு கேண்டில் வந்து எப்போ வருதோ அது வரைக்கும் நீ இங்கே போய் எடுக்கக்கூடாது. இதுக்கு மேலே 10 பைசா மேலே போட்டு ஆர்டர் போட்டுட்டு இந்த ப்ரைஸு இந்த கேண்டில் எங்கே வருதோ அதுக்கு இடையில எடுக்கணும். அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே அது க்ளோஸ் ஆகாது, கீழே க்ளோஸ் ஆகாது அப்படிங்கிறது நம்மளுக்கு லாஜிக். இந்த ப்ரைஸை போட்டு வைக்கிற அப்படின்னா அது விற்கு இவ்வளோ தூரம் வந்தாலும் இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்காது. சரியா? ஓகே சார். அப்போ நீ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் போட்டேன்னா உனக்கு அதிகபட்சம் இவ்வளோ தூரம் போடலைன்னாலும் அட்லீஸ்ட் இந்த கேண்டிலில் தான் ரிஜெக்ட் ஆச்சு. அடுத்த கேண்டில் இங்கேருந்து தான் ரிஜெக்ட் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல உள்ள கேண்டிலை அது திருப்பி ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணும். அதனால தான் இந்த ப்ரைஸை மேலே போயிருக்குன்னா இதுக்கு மேலே 10 பைசா டார்கெட் போட்டு வைக்கணும். அதாவது புது என்ட்ரிக்கு போட்டு வைக்கணும். அப்போ இதுக்கு மேலே இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு, இது வந்து இன்னொரு டார்கெட் அப்படின்னா இந்த டார்கெட் போயிருக்கு. இப்போ ஸ்டில் வந்து இந்த பாடியோடதும் இந்த டார்கெட்டும் திருப்பி போட்டு வைக்கிறோம். 104,214 அப்படிங்கிறத டார்கெட்டு போட்டு வைப்போம். இல்லை அப்படின்னா இன்னொரு ஒயிட் கேண்டில் எப்போ போடுதோ அப்போ தான் வெளியில் வரணும். கரெக்டாக? இந்த கேண்டிலுக்கு மேலே எவ்வளோ போனாலும் நம்ம புதுசாக என்ட்ரி எங்கே இருக்கணும்னா இங்கே தான் இருக்கணும். ஆமாம். அப்போ இந்த இடத்துல ஒயிட்டு இதுக்கு மேலே ஒயிட்டு போட்டால் தான் ஃபர்தராக மேலே. அப்போ இன்னும் இங்கே ஒயிட் இன்னும் போடலை, நம்மளுக்கு இன்னும் இந்த வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இவ்வளோ தூரம் ஸ்பைக் போயிட்டானா அதுக்கு மேலே போய் நீ என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது வேஸ்ட்டு. இல்லை ஆப்போசிட்டில் போய் புட்டு எடுக்கிறதுங்கிறது வேஸ்ட்டு. இது வந்து இன்னும் பையிங்கில் தான் இருக்குங்கிறத சொல்லுது. ஓகே 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 இப்போ வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து டச் பண்ணிடுச்சு. அப்போ நம்ம திருப்பியும் வந்து ஒரு இதை விட்டுருந்தா கூட இங்கே போய் ரீஎன்ட்ரி பண்ணியிருப்போம்.
இதை டார்கெட், இது வந்து டார்கெட்டாக போட்டிருப்போம். ஓகேயா? இந்த ப்ரைஸை இதுக்கு மேலே 10 பைசா போடுறோம், போகிறதுன்னா அதுக்கு மேலே போட்டோம். நம்மளுக்கு கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். கரெக்டாக? அப்போ கரெக்ட் சார். இந்த இடத்துல நம்ம ஆர்டர் போட்டோம்னா கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிரும். எப்பயுமே போடும்போது இதில் அந்த ரெண்டாவது லைன் தெரியாது சில டைம் பாடியை. அதனால் இதுலேருந்து ஒரு 10 காசு 20 காசு தள்ளி, இல்லைன்னா ₹1 தள்ளி கூட நீங்கள் போட்டுக்கங்க. எக்ஸாக்டாக போட முடியலனாலும் அதை வந்து கரெக்டாக அங்கே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டார்கெட் போய் அடிச்சிடும். ஓகே? ஓகே சார். ஆனால் இன்னும் இருக்கு இன்னும் ஒயிட் கேண்டில் இன்னும் வரல. இன்னும் ஒயிட்டு வரல. ஒயிட்டு வரலன்னா இந்த இடத்துல கூட வந்து ஒயிட்டு போடலாம். இந்த ப்ரைஸுக்கிட்ட கூட வந்து ஒயிட்டு போடலாம். ரெண்டாவது, இந்த ஒயிட் கேண்டில் போட்டிருக்கு, ஒரு ரெட்டு போட்டிருக்கு. ஆமாம். அது கீப் இன் மைண்டுன்னு வச்சுக்கணும். ஆனால் அந்த கேண்டில் கட் பண்ணி க்ளோஸ் வைக்கல. விக்கி கீழே க்ளோஸ் வைக்கலைங்க சார். ஏன் வைக்கலை அப்படின்னா, இந்த கேண்டிலோட ரெஃபரன்ஸுக்காக இது வந்தது இந்த ப்ரைஸு. இங்கேருந்து இந்த ஒரு கேண்டில் போணுச்சுல்ல, நம்ம என்ட்ரி இதுக்கு மேலே தானே. அப்போ வந்து இங்கே தானே ரீஎன்ட்ரி பண்ணோன்னு சொல்லுவோம். அந்த ரீஎன்ட்ரி பண்ண இடம் தான் இந்த ஒயிட் கேண்டில். அதனால தான் இந்த ப்ரைஸ் இங்கே காட்டுது. அப்போ இதை கட் பண்ணி இது க்ளோஸ் பண்ணணுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் போட்டாகணும்ல. அது வரைக்குமே நீ கால் ஆப்ஷனில் இருக்கலாம். என்னென்னா இதை டார்கெட்டாக போட்டுக்கலாம். போட்டிருந்தீங்கன்னா இதிலே ஒரு டார்கெட்டை முடிஞ்சிருக்கும். சரியா? அப்போ அடுத்தது வந்து ரீஎன்ட்ரி வெயிட் பண்ணுற இந்த கேண்டிலோட ஹையை வந்து அது டச் பண்ணும். அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஒயிட்டு போடும். அப்போ இந்த இடத்துல ரீஎன்ட்ரி போட்டோன்னா போட்ட உடனே வந்து எடுத்துகிட்டு ரிவர்ஸ் வந்துட்டான். ரிவர்ஸ் ஆகி இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் டார்கெட் வந்துட்டான். கரெக்டாக? கரெக்ட் சார். இந்த இடத்த வந்து நீ இங்கே ஆர்டர் போட்டீங்கன்னா இது ஃபஸ்ட்டு டார்கெட் அடிச்சிருச்சு. ஓகேயா? அதுக்கு அதிகபட்சம் நீ வந்து தில் இருந்தால் இங்கே போட்டுக்கலாம். இதையும் போயிட்டு அடிச்சிருச்சு. நீ இன்னும் ஸ்டில்லு வெயிட் பண்ணலாம், இன்னும் ஒயிட் கேண்டில் போடலை. சரியா? ஓகே சார். அப்போ இதில் எத்தனை ட்ரேட் பண்ணியிருக்கலாம்? 2 ட்ரேடு பண்ணியிருக்கலாம். ஸ்டில் வந்து நம்ம இந்த ரெஃபரன்ஸை பார்க்குறோம். அடுத்தது இது என்னென்னா, எதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதுன்னு இதெல்லாம் சைட் பை சைடு. இப்போ இந்த ப்ரைஸுக்கு மேலேன்னா இங்கே இருக்குது. கரெக்டாக? ஓகே சார். அப்போ ஏற்கனவே இந்த ப்ரைஸுக்கு மேலேயே இது க்ளோஸ் ஆகிருக்கு. நான் இதெல்லாம் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இதெல்லாம் நீயா வந்து போகும்போது திருப்பி வந்து பார்க்கும்போது அப்படி ஒரு ஐடியாவுக்காக இதெல்லாம் பார்த்துக்கலாம். இதை ஒரு பாயிண்டாலாம் எடுத்துக்காதீங்க. இப்போக்கே ட்ரெண்டு படி போயிட்டுருக்கு. இன்னும் ஒயிட்டு போடல. சரியா? இதில் வந்து நம்மளுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது, ஃபாரெக்ஸில் ஒர்க் ஆகாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஒயிட்டு போட்டான்னா ஏன் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகணும்? இன்னும் ஒயிட்டு போடாத அவன் வந்து இந்த ப்ரைஸை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பான். சரியா? அப்போ இது ட்ரெண்டிங்கில் போனாலும் ஏன் ப்ரைஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒயிட் ஆகலை, இதை வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குன்னா இதுதான் ரீசன். இன்னும் பார்ப்போம், இன்னும் ஒரு இது பார்ப்போம். தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லிடுங்க, போய் தூங்கிடுவோம். ஓகே ஓகே சார். ஓகேயா? வெயிட் பண்ணி பார்ப்போம். கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறானா ஒயிட்டு போடுறானாங்கிறதுக்காக தான் உட்காந்துருக்கேன். ரெக்கார்டு ஆகுதா? ரெக்கார்டே ஆகலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எப்படி 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 பார்க்க இது ஆகுதோ? ஆமாம், 49 நிமிஷம் ஓடிட்டுருக்கு.
இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் இதுதான் ஆச்சா என்னன்னு ப்ரைஸ் பற்றியா எங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்னு? ஆமாம் சார். ஓகேயா? அந்த ப்ரீவியஸோட ஒயிட் கேண்டில் ஹையில் ரிஜெக்ட் ம். ஆகுது. அப்போ இன்னொரு ஒயிட்டு போட்டால் மட்டும்தான் இதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணும். எத்தனை வாட்டி போய் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, ப்ரைஸ் அதுக்கு மேலேயும் போயிருக்கு. 1 2 3 இதுக்கு 4 கீழேயும் 4 வரல, தடவை. இதுக்கு கீழேயும் க்ளோஸ் ஆகலை. ம். ஆனால் இங்கெல்லாம் க்ளோஸ் வச்சுருக்கேன், கேண்டிலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கலை. அதே போல் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாடியை வந்து அவன் கட் பண்ணலை பாருங்கள், கட் பண்ணி க்ளோஸ் வைக்கல பாரு. ம். சரியா? அதே போல் இந்த ப்ரைஸுக்கு மேலேயும் க்ளோஸ் வைக்கலை இன்ன வரைக்கும். ஏதாவது ஒயிட்டு போட்டு க்ளோஸ் வைப்பான், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு பார்க்குறான், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறானே. எனக்கு மேலே போகிற மாதிரி தான் தெரியுது சார். அப்போ வந்து மேலே போகிறான்னா அடுத்த டைம் ஃப்ரேமில் போய் பார்த்துக்கலாம். அப்போ போய் நம்ம டைம் ஃப்ரேமை மாற்றிக்கலாம். ஓகேயா? இது வந்து எந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள கரெக்டாக அதுக்காக தான் பேசவே வந்தது. இருந்தாலும் 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கேண்டில். அப்போ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ரிஜெக்ட் ஏற்கனவே 5 நிமிஷத்தில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல. ம். ஓகேயா? அப்போ இந்த கேண்டலுக்கு மேலே அதே போல் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது? இன்னும் 6 நிமிஷம் இருக்குது. 6 நிமிஷம் வரைக்கும் மேலே க்ளோஸ் வைக்காது. ஓகேயா? 6 நிமிஷம் வரைக்கும் க்ளோஸ் வைக்காதுன்னா இதில் 6 கேண்டில் வரைக்கும் பார்க்கணும். ஓகேயா? மேலே போயிட்டான். ஓகே, பார்ப்போம். முடிஞ்சா சார்? ஆ 6 நிமிஷம் முடிஞ்சுது சார். ஐ மீன் எங்கே 6 முடிஞ்சுச்சு? செகண்ட். அது நிமிஷத்தில் இல்லை சார், செகண்டு. எது செகண்டு? 15 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சுட்டாங்களா சார்? ஓ 45. ஓ முடிஞ்சிருச்சோ, ஆமாம் சார். கேண்டில் முடிஞ்சு. சரி ஓகே, நான் அதை கவனிக்கலை. நான் இன்னும் 5 நிமிஷம் இல்லை. 45ன்னோட நான் என்ன நினச்சிட்டேன், இன்னும் 7 நிமிஷம் என்னமோ இருக்குன்னு நினச்சேன். 44ன்னோட நான் 30 அதை ரவுண்ட் பண்ணிட்டு பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பார்க்கலாம்னா இந்த கேண்டலுக்கு மேலே ஒரு கேண்டில் முடியுது. கரெக்டாக? ஆமாம் சார். அப்போ வந்து இதுக்கு மேலே 15 மினிட்டில் இதுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கணும். அப்போ எங்கே வந்து இதை எடுப்பான்? இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணோம். கரெக்டாக? இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணணும். இந்த கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலோட ஹை தானே இது? ஆமாம். அதே போல் இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணுவோம். ஓகேயா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இந்த கேண்டிலோட இது என்ன பார்ப்போம், ஒரு நிமிஷம் டெலிட் பண்ணிட்டே பார்ப்போம். இந்த கேண்டில் எல்லோ கேண்டிலுக்கு மேலே. ஓகேயா? ஷார்ப்பாக வந்து சொல்ல போனால் இங்கே. ஓகே, அங்கெல்லாம் பார்க்கலாம். இங்கே லாஜிக்கு பார்ப்போம். எனிஹவ் இந்த இடத்துல வந்து அது ரீடெஸ்ட் பண்ணாலே அப்புறம் இங்கே வந்து என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு தெரியல. இது எப்படி வேல்யூ பார்க்குறது, இந்த கேண்டிலோட வேல்யூ? மேலே தெரியுது பாருங்க சார். அதாவது பினான்ஸுங்க ரைட் சைடில். பிட்காயின் ஸ்லாஷ் T3 இயர்ஸ் 15 மினிட்ஸ் பினான்ஸ் ரைட் சைடில் வருது பாருங்க. ஓப்பனு, ஹை, லோ. இந்த ரெட் கலரில் தெரியுது பாருங்க சார். இங்கேயா சார் அந்த கேண்டிலோட ஹை, லோ, ஓ இங்கேயா? ஆமாங்க சார். அதான் என்ன தெரியுது? ஹை எவ்வளோ தெரியுது? 104. 199. ஆமாம், 104 200. 199னா அதுக்கு கீழே தான் இருக்குது. ஓகேயா? இது 207. அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம ஒரு ட்ரேட், இல்லைன்னா இந்த ரேஞ்சு. கரெக்டாக எக்ஸாக்டாக தொடரலை இதை. கரெக்டாக? ஆமாம் சார். எக்ஸாக்டாக தொடரலை. ஓகே, இந்த கேண்டில் வரைக்கும் பார்ப்போம். அது திருப்பி மேலே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் வந்து அந்த இடத்த தொடுறானா அப்படிங்கிற பார்ப்போம். இப்போக்கே 1 மினிட்டில் நம்மளோட இதில் இந்த 15 நிமிஷத்துக்கு மேலே இப்போ 1 மினிட் ஒரு கேண்டில் மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். சரியா? ம். இப்போ தான் இந்த கேண்டிலுக்கும் 1 மினிட்டுக்கு மேலே இவன் க்ளோஸ் வைக்கிறான். சரியா? அப்போ 15 மினிட்டில் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே அவன் போகாமல் என்னோட 15 நிமிஷத்தில் வந்து தொடரணும். அப்போ இதோட டார்கெட் என்னன்னா இது வரைக்கும்
208. ஓகே, 210. அப்போ 1 மினிட்டில் என்ன இருக்கணும்? 210னா 207. அப்போ வந்து 210 இந்த இடத்த வந்து அவன் தொடரணும். ஓகே, அது தொடரானா இல்லை, அதை கட் பண்ணுறானா? 1 மினிட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போர்ட் இருக்குது. இப்போ புதுசாக வந்து இதுக்கு மேலே 15 மினிட்டில் ஏதாவது க்ளோஸ் ஆனால் உண்டு. ஏன்னா இந்த பாயிண்ட்டை வந்து அவன் தொடாமல் போகக்கூடாது, இதுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆகக்கூடாது. ஏன்னா 15 மினிட்டில் இதுதான் ரெசிஸ்டன்ஸ், கரெக்டாக? ஆமாம் சார், ஹை. அந்த 15 மினிட்டில் ஒரு பாயிண்ட்டு நம்ம மேலே போட்டிருந்தா ஃபர்தராக இது வந்து இவ்வளோ தூரம் போகணும், கரெக்டாக? அப்போ ஓவராலாக டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகணும் நம்மளுக்கு. ஆனால் என்னென்னா இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் எடுக்கணும், கரெக்டாக? ஓகே சார். அப்போ இது அட்லீஸ்ட் 1 மினிட்டில் ரீடெஸ்ட் பண்ணலாம், இல்லை 3 மினிட்டில் ரீடெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 30 செகண்டில் ரீடெஸ்ட் பண்ணலாம். 30 செகண்டில் பார்க்கணுன்னு நினச்சிட்டே வந்தேன். எவ்வளோ போட்டிருக்கான் பாரு எல்லோ. ஓகேயா? இப்போ 30 செகண்ட், அது 30 செகண்டில் இதுக்கு மேலே ஒரு கேண்டில் வச்சுருக்கான், இன்னும் இந்த லோ வந்து தொடலை. ஓகேயா? இந்த லோ வந்து தொடணும். அப்போ ஃபஸ்ட்டு கேண்டிலே மேலே வச்சுட்டான், இவ்வளோ தூரம் வந்துட்டு அவன் ஃபர்தராக மேலே போயிருக்கான். ஓகே, பார்ப்போம். அடுத்த ஒயிட்டு போடுற வரைக்கும் இதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். இதுக்கு மேலே ஒரு கேண்டலுக்கு மேலே அவன் ஃபர்தராக போயிட்டான். ஆனால் இதுக்கு மேலே கட் பண்ணி அவன் ஃபர்தராக போகணுன்னா ட்ரெண்டிங்காக இருந்தால் போகலாம், அப்படி இல்லைன்னா திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். இதை கட் பண்ணி ஒரு கேண்டில் முடிஞ்சிருக்கு. கேண்டில்னா இது கேண்டில் பைப்படுத்தானா இது. என்ன அதில் இதே இல்லையா? லிக்விடிட்டி எவ்வளோ ஸ்லோ ஆகுது? ஓகே, பார்ப்போம். 1 மினிட்டில் இந்த பாயிண்ட்டு 210 இங்கே வந்து அதை தொடணும். தொட்டு அந்த 15 நிமிஷத்தில் கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் ஆகணும். ஓகே, இந்த இடத்த வந்து தொடணும். 210 வந்து தொட்டுட்டு தான் போகணும். அப்போ இந்த 15 நிமிஷம் வரைக்கும் பார்க்கணும். ஓகே, இன்னும் 51 ஆச்சு, இன்னும் 9 நிமிஷம் பார்ப்போம். ஓகேயா? 9 நிமிஷத்தில் இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகணும், இந்த பாயிண்ட் வந்து தொடணும். இதை கட் பண்ணிச்சுன்னா இங்கே ஒரு எல்லோ போட்டிருக்கான். ஓகே, இதை வந்து கட் பண்ணி க்ளோஸ் பண்ணால் தான் ஃபர்தராக மேலே இவ்வளோ தூரம் வரைக்கும் அது போகணும். அதுக்கு இடையில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கான், பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இதுதான் டார்கெட். இப்போ என்னென்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ஆர்டர் போட்டு வச்சுருக்கோன்னா அது வருதா அப்படிங்கிறதுக்காக இந்த இதை பார்க்குறோம். ரெண்டாவது லாஜிக் படி பார்த்தா லாஜிக் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். சரி, ரொம்ப போர் அடிக்கிறோனோ? இல்லை சார், இல்லை சார். அது கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பிச்சிருக்கலாம். ஃபுல்லாக உட்காந்தா மற்ற வேலையெல்லாம் கெட்டு போகுது. இல்லைனாலும் சும்மா தான் படுத்திருப்பேன் நான். அது நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி டைமில் உட்காந்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக அந்த இது நம்ம பேக் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் நான் நைட்டு பார்ப்பேன். அது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கான். பார்ப்போம். இதை பார்ப்போம். அது வரைக்கும் 1 மினிட் இது ஒரு 30 செகண்ட்லலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்.
ஓகே. இப்போ இதுக்கு இன்னும் வந்து ஒயிட்டு போடலை. ஓகே, ஒயிட்டு போடலை. அப்போ ஸ்டில் வந்து ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. ஆனால் மேலே ஒரு கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் வச்சுருக்கான். இப்படி ஆனா இப்போ போகிறோம் இப்படி. ஒயிட் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுட்டானுங்களா சார்? ஆமாம், கீழே வச்சுட்டான். இது வந்து மேஜராக வந்து ஏதாவது ஒரு இதோட இதாக இருக்கும், அதனால மேலே போகல. ஆனால் இந்த பாயிண்ட்டுக்காக நீ லாங் போனேன்னா இந்த கேண்டிலுக்குள்ளே வந்து ஒரு ஒயிட்டு போட்டுருணும். ஓகேயா? ம். அப்போ இந்த கேண்டில் தான் உனக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். இதுக்கு கீழே இது, இதுக்கு கீழே இது. இது வந்து இந்த இடம் வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஓகே, ஓகே சார். இந்த இடம் வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். என்ன லெவல் வந்து 022. 15 நிமிஷம்னா 022. அதான் இந்த லெவலுக்கு வந்துடணும் அது. ஓகேயா? இதுதான், இதுக்கு கீழே போனால் தான் ஃபர்தராக. ஏன்னா இங்கேருந்து தான் எல்லாமே சப்போர்ட் எடுத்திருக்கு, அதுதான் இது சொல்லுது. ஓகேயா? 30 மினிட்டில் இது வரைக்கும் வரலாம், இந்த இடத்துக்கு வரைக்கும் வரணும் மினிமம் அட்லீஸ்ட்டு. அப்போ 15 நிமிஷத்தில் வந்து எடுத்திருக்கும் பாரு. கரெக்டா ஆமாம் சார். 2 மினிட்ஸில் தீபக்? சொல்லுங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பை போகுதுன்னு நம்ம இங்கே எடுத்திருப்போம். கரெக்டா? ம். ஆமாம் சார். இந்த கேண்டிலை கட் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக மேலே போயிடுச்சு. திருப்பியும் ஃபர்தராக வந்து இந்த இடத்துல பை பண்ணியிருக்கும் மேலே போகிறதுக்கு. கரெக்டா? கரெக்டு சார். அப்போ இன்னும் ஒரு கேண்டில் வரைக்கும் உட்காந்துருக்க முடியாது. அப்போ எவ்வளோ தூரம் வருது பாரு. பாடி வரைக்கும் அப்போ வரணும். அது நம்ம pass ஆச்சுன்னா 30 கீழே. செகண்டில் ஒரு ஒயிட்டு போட்டான். ஓகேயா? Okay. என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஒயிட்டுக்கு கீழே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக நம்மளுக்கு ஒரு 30 செகண்டில் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் கொடுக்கும். அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே அது க்ளோஸ் வச்சா இங்கே வரணும். இல்லைன்னா இந்த கேண்டிலில் சப்போர்ட் எடுக்கணும். இங்கே வந்து இந்த 2 இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கணும். அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டோம் சார். இல்லை இல்லை, பார்ப்போம். இங்கே செல்லு கொடுத்துட்டான். ஓகே, இங்கே எப்படி வந்து 2 கேண்டில் பார்த்தோமோ சேம் சினாரியோ அதே மாதிரி இன்னொரு ஒயிட் வரைக்கும் வெயிட் பண்ணும். ஏன்னா இங்கே ஒரு 2 கேண்டில் பார்த்தோம்ல, ஓகே. இதுக்கு முன்னாடி ஒன்று இங்கே ஒன்று பார்த்தோம், 2 கேண்டில் பார்த்தோம். அதே போல் இங்கேருந்து வரும்போது நம்மளுக்கு ஒன்று இந்த நம்ம ப்ரைஸை கட் பண்ணி கீழே வருது. இந்த லாஜிக் வந்து இப்போ நம்ம 30 மினிட்டில் என்ன என்ட்ரி எப்படி போவோம், டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து டார்கெட் வந்து 104347 அந்த இதுதான் டார்கெட்டாக இருக்கும். இது வந்து டார்கெட். ஓகேயா? இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். இதை கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து இதுதான் டார்கெட். அப்போ இதுக்கு மேலே ஆர்டர் போட்டு வைக்கணும். இன்னொரு ஒயிட் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி போகிறது பெட்ரு. இப்போ வந்து ரிஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல நடக்கலாம். இதை ஒயிட்டு போட்டால் தான் இதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணும், அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணாது. இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகும், இதை வந்து டச் பண்ணிவிட்டு. ஓகே, ஒரு கேண்டில் போட்டான், இதுக்கு மேலே ஒரு கேண்டில் போட்டிருக்கான். அப்போ வந்து இந்த இடத்த வந்து ரீடச் பண்ணணும். அதுதான் இன்னொரு கேண்டில் போட்டதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னு நம்ம பயந்துட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே அது க்ளோஸ் வைக்காது. இப்போ இந்த இடத்துக்கு இந்த இதுக்கு கீழே சார் அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கலாம், அப்போ என் பையன் ப்ரைஸே வராது. இதுக்கு கீழே க்ளோஸ், இதுக்கு மேலே எப்போ க்ளோஸ் வைக்கணும்னா இந்த இடத்துல ஒயிட்டு போட்டதுக்கப்புறம் தான் க்ளோஸ் வைக்கும். ஓகே. இப்போ போச்சு இல்லை, இது நிற்காதுன்னு ஏன் சொன்னேன்?
ம். இந்த ஒயிட்டு போட்டுச்சுன்னா இன்னும் பண்ணும் 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 பண்ணும். ஓகே. ஓகே. அப்போ அந்த ஒயிட்டை போட்டு அதுக்கு கீழே போணுச்சுன்னா தான் ஃபர்தராக செல் ஆகும். அது வரைக்குமே இந்த ஒயிட்டுக்கு கீழே இன்னொரு ஒயிட்டு போட்டதுக்கப்புறம் தான் நான் என்ட்ரியே போவேன். அது வரைக்கும் இந்த ஒயிட்டை போட்டுட்டு அப்படியே மேலே ப்ரைஸ் மேலே போகாது. இன்னொரு ஒயிட்டு போட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகும். இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வந்துருச்சு, இந்த ப்ரைஸை நீ நோட் பண்ணுவ. ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது தான் ஃபர்தராக இங்கே போகும். ஓகேயா? ஓகே ப்ரோ. அப்போ இந்த இன்னொரு ஒயிட் கேண்டில் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். 59 இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. 3 மணி ஆகிறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. அப்போ 15 நிமிஷத்தில் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போயிருப்போம். கரெக்டாக? இந்த இடத்துல என்ட்ரி போயிருப்போம். லாஜிக் படி கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கணும். இந்த இடத்துல வந்து இதை பேஸ் பண்ணி இதை டார்கெட்டுன்னு நினச்சி நான் என்ட்ரி போயிட்டேன். இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். என்ட்ரி போயிருக்கேன். ஓகேயா? இது வரும்னு சொன்னதுனால நான் இவ்வளோ தூரம் போனால் இந்த இடத்துல வரும். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி போனதாக கன்சிடர் பண்ணணும். அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. இப்போ 30 செகண்டில் இன்னும் ஒயிட்டு போடலை. கரெக்டாக? போடலை. இந்த ப்ரைஸை கட் பண்ணிட்டோம். ஓகே. இன்னும் ஒயிட்டு போடலை. அப்போ டார்கெட் வந்துடுச்சு. கரெக்டாக? இந்த 30 செகண்டோட கேண்டிலை டச் பண்ணோன்னே இங்கே போட்டிருக்கான் ஒயிட்டு. இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து ஒயிட்டு போட்டிருக்கான். ஓகேயா? அப்போ திருப்பியும் இந்த ப்ரைஸை கட் பண்ணும்போது அங்கே மேலே போயிடணும். இதை கட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் ஒரு கேண்டில். அப்போ இந்த ஒயிட்டுக்கு க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ இங்கே வந்து அவன் எடுக்கணும். ஓகேயா? ஆனால் இந்த கேண்டிலை கட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒயிட்டு போடணும். இல்லைன்னா உன்னோட என்ட்ரி இங்கே இருக்குது. கரெக்டாக? ஓகே. புரியுதா? புரியுது சார். ஆனால் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகாது. இந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி வந்து போட சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த ஒயிட் இங்கே உள்ள கேண்டில் பக்கத்தில் உள்ள கேண்டில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கன்னா இந்த இடத்துலேருந்து இதுக்குள்ளே ஆவரேஜ் பண்ணலாம். இதுலேருந்து இந்த கேண்டிலில் வந்து ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஓகேயா? இதுக்கு மேலே என்ட்ரி, இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா உன்னுடைய டார்கெட் இந்த டார்கெட். அப்போ இதை 15 நிமிஷத்தில் பாரு. அப்போ இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணால் இடுன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஆமாங்க. இந்த ப்ரைஸை கட் பண்ணியிருக்கேன். கேண்டிலோட பாடி இந்த கேண்டிலோட இது. இந்த 4-5 இதுக்கு ஒரு ரீசன் ஒன்று சொன்னேன், ஏன் இந்த இடத்துல 4-5 வருது அப்படிங்கிறது. அதே போல் இந்த ஏரியா வரும்போது அது பவுன்ஸ் ஆகி திருப்பியும் இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. விக்கும் வச்சுட்டான்னா டார்கெட் இது வரைக்கும் போவோம். அப்போ இந்த இடத்துல ரீஎன்ட்ரி பண்ணாலும் பயப்படாமல் உட்காந்துருந்தோன்னா திருப்பி இந்த உங்கள் ப்ரைஸை வந்து வந்துடும். நம்ம பார்க்குறது 30 செகண்ட், நிறையெல்லாம் இல்லை. 1 டேயில் பண்ணுறேன், வீக்லியில் பண்ணுறேன், மந்த்லியில் பண்ணுறேன்லாம் கிடையாது. இப்போக்கே வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் நம்ம செக் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் வரணும் வந்து
எக்ஸாக்டாக பார்த்தா இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணணும். ஓகே, இதுக்கு மேலே டார்கெட் வந்து இந்த டார்கெட், அதுக்கு மேலே நம்ம 15 மினிட்டில் ஒரு டார்கெட் போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஒரு டார்கெட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் இந்த இடத்துல போடுறோம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே என்ட்ரி, புது என்ட்ரி எப்படின்னா இந்த கேண்டலுக்கு மேலே இது போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து ரீடெஸ்ட் அவன் வந்து பண்ணணும். இந்த லொக்கேஷனில் அவன் ரீடெஸ்ட் பண்ணாமல் இதை க்ளோஸ் பண்ண மாட்டான். இதுக்கு மேலே க்ளோஸ் கிடையாது. எனிஹவ் பாப் ப்ராக்டிஸை வந்து இந்த மாதிரி பண்ணணும். லைவ் மார்க்கெட்டில் போட்டுட்டு நம்ம பண்ணணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு முடிஞ்ச சார்ட்டை வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ஒன்றுமே கற்றுக்க முடியாது. எல்லாமே விஷுவலாக தெரியும். கரெக்டாக? அப்போ இது ஒன்றும் இல்லை. இந்த டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து 10 பாயிண்ட் இல்லை, 100 பாயிண்ட் இல்லை, எவ்வளோ வேணாலும் நம்ம சொல்லி வச்சு பிடிக்கலாம். ஓகேயா? நம்ம டார்கெட்டை போட்டுட்டு வெயிட் பண்ணலாம். ஒவ்வொரு ட்ரேடும் 10 நிமிஷம் ஆகும். 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். ஆனால் எங்கே போனாலும் ப்ரைஸு வந்து மேலேயும் போகாது, கீழேயும் போகாது, எங்கேயும் போகாது. எல்லா ப்ரைஸையும் ஒரு வாட்டி அது ரீடெஸ்ட் பண்ணி இந்த கேண்டில்னால் அந்த கேண்டில்ஸ் பண்ண அது ரீடெஸ்ட் பண்ணாமல் எந்த டைரெக்ஷனையும் போகாது. எவ்வளோ கீழே போனாலும் ஒரு வாட்டி ரீடெஸ்ட். அதே போல் இந்த இடத்துக்கு வந்தாலும் திருப்பி என்ன கீழே போனாலும் திருப்பி ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணிடும். இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா இதை கட் பண்ணி கீழே க்ளோஸ் அப்படின்னா அடுத்த ஒரு ஒயிட் கேண்டில் வச்சா ஒரு ரீடெஸ்ட். இப்படி தான் வந்து மூவ் ஆகும். ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் போனாலும் அது ஒயிட் கேண்டில் 2 போட்டு அதுக்கு மேலே கட் பண்ணிச்சுன்னா எத்தனை 1000 பாயிண்டாக இருந்தாலும் மேலே வந்துடும். மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுன்னு ஆத்தவனை யார் 100% பண்ணணும்னு அவசியம் இல்லை, 90% பண்ணணும். சார் அது அந்த ஒயிட் கேண்டிலோட லோவுக்கு கீழே வராதுல்ல சார்? வரக்கூடாதுல்ல சார்? இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகாதுப்பா. இப்போ இதுக்கு மேலே போய் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா இந்த ஒரு கேண்டில் வரைக்கும் தான் அதிகபட்சம் போகும். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகாது. இந்த கேண்டிலை விட்டுருங்க, இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகாது. இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலோட இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகும். இப்படி ஒரு வீக்கு விட்டுட்டு திருப்பி வேணா போகும். அப்போ வந்து இந்த நீங்கள் என்ட்ரி பண்ணுற கேண்டிலுக்குள்ளேருந்து ஏதாவது இன்னொரு கேண்டில் போட்டதுக்கப்புறம் தான் டைரெக்ஷனே மாறும். அதாவது அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலையோ அதுக்கு ப்ரீவியஸில் உள்ள டார்கெட்டையோ அப்போ தான் போய் அடிக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டு வச்சு பாருங்கள். ஓகே, நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருப்போம். கரெக்டா? ஆமாம் சார். ஏன் எதுக்கு இந்த கேண்டில் சொன்னேன்? இந்த கேண்டில் எதுக்கு சொன்னேன்? ப்ரைஸ் வந்து இந்த பாயிண்ட் போடணும், இல்லைன்னா இந்த கேண்டில் போடணும். ஏன் சொன்னேன்னா இந்த ப்ரைஸை இந்த கேண்டில் தான் கட் பண்ணியிருக்கு. ஓகேயா? இந்த ப்ரைஸை ஃபஸ்ட் டைமாக இந்த கேண்டில் தான் கட் பண்ணி இங்கே கட் பண்ணியிருக்கோ. ஓகே, அப்படி பண்ணியிருந்தா கூட எங்கள் என்னப்பா அந்த ஒயிட் கேண்டில்ல ஆல்ரெடி ஒரு கேண்டில் கட் பண்ணியிருக்கேன் சார். கட் பண்ணிட்டு மறுபடியும் செகண்ட் டைம் கட் பண்ணியிருக்கேன். கரெக்ட். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தால் வந்துட்டோம். ஓகே, இது ரெண்டையும் வந்து டச் பண்ணணும். இப்போ இந்த கேண்டில் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடாது, இது வரைக்கும் வரணும். ஓகேயா? ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டான், இதுக்கு மேலே க்ளோஸ்னு வச்சா தான் இந்த டார்கெட் போகும். இதுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான்னா டார்கெட் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து தொடணும். அப்போ நம்மளுக்கு இங்கேருந்து எடுத்தான்னா இந்த இடத்துல வரைக்கும் வரும் அப்படிங்கிறது மைண்டில் இருக்கும். அப்போ இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு விக்கு வச்சுட்டு தூக்கிடணும். ஓகேயா? இன்னும் வரவில்லை, வந்துட்டானா? இன்னும் வரல, இன்னும் வரல. இந்த பாயிண்ட்டை வந்து இந்த ஹெட்டை தொடணும். ஓகே, இல்லையே, இன்னும் வரலையே. இந்த கேண்டலுக்கு கீழே ஒரு கேண்டில். ஓகே, சரியா?
அது என்னன்னா இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லாங் போயிட்டு திருப்பி இந்த இடத்துல வரும்போது ஒரு ஒயிட்டு போடணும். இல்லைன்னா இந்த இதை வந்து தொடக்கூடாது. இந்த இந்த ஒயிட் இருக்குல்ல, ஆமாம் சார். இதுக்கு ப்ரீவியஸாக இந்த ஒயிட், இதுக்கு கீழே வந்து ஒரு கேண்டில் வைக்கலான்னா இந்த கேண்டில் வச்சுருக்கு பக்கத்தில். இதுதான் டார்கெட். இங்கேருந்து திரும்பணும், இந்த இடத்த வந்து தொட்டுட்டு திரும்பினான்னா பெட்டர். இப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் வந்துட்டான்னா இது டார்கெட். ஓகேயா, ஃபஸ்ட்டு டார்கெட் இது. இது போய் இதை டச் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வரணும், இப்படி இருக்கணும். இன்னொரு ஒயிட்டு போட்டு அதுக்கப்புறம் திரும்பணும். அது வரைக்கும் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகாது. எங்கடா இது, அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகாது. 17160க்கு மேலே க்ளோஸ் ஆகாது. வச்சு நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா தப்பாக போயிடும். ஓகே, இப்போ ஒரு கேண்டில் விக்கு விட்ருக்கேன், இன்னும் க்ளோஸ் வைக்கல. வெயிட், இந்த இடத்த டச் பண்ணிட்டான். ஓகேயா, இதுக்கு கீழே வந்துட்டான், ஆனால் இது வந்து டச் பண்ணலை. ஓகே, இதுக்கு மேலே க்ளோஸ் வராது. இது வந்து புதுசாக ஒரு லோவை க்ரியேட் பண்ணி இந்த இடத்த தொடும். வந்து தொலைடா. போயிட்டான். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு கேண்டில் வந்து இது வரைக்கும் போயிட்டான், இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகக்கூடாது. இப்போ இந்த கேண்டிலுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆகக்கூடாது. இந்த பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு மேலே போகக்கூடாது. இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். இந்த கேண்டில் எங்கே 30 செகண்டு, இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கலை. இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் போடணும்ல. ஆமாம் சார். எப்போ லாஸ்ட்டாக ஒரு ஒயிட் கேண்டிலை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்களோ அதுக்கு மேலேயோ கீழேயோ ஒரு கேண்டில் வைக்கலாம். இப்போ இதுக்கு கீழேனா ஃபுல் கேண்டில்னால் இது ஒரு வச்சுருக்கு. இல்லை இதை பேஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு கீழே போச்சுன்னா இதுதான் டார்கெட். ஓகேயா, ஆனால் இதில் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா இது ஒரு கேண்டில் தான். இந்த கேண்டில் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் ப்ரீவியஸ் இப்போ அதையும் கட் கரண்ட் பண்ணி மேலே போகிறான். மேலே க்ளோஸ் வச்சுட்டான் சார். ஆமாம், இது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேயா, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே இந்த ஒரு வேல்யூ, இந்த வேல்யூவில் கீழே, இந்த வேல்யூவுக்கு மேலே, இவ்வளோ தான் இருக்கணும். இதுக்கு மேலெலாம் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியலங்கிறத விட ஒரு கேண்டிலுக்குள்ளே ஒரு கேண்டில் போட்டான்னா அது வந்து ஏதாவது ஒரு டைரெக்ஷனை தான் கொடுக்கணும். அதிகபட்சம் டார்கெட் இது, அதிகபட்சம் கீழே இது இந்த ஒரு கேண்டிலோட இதுக்குள்ளே தான். இதை ஏதாவது கட் பண்ணி ஃபர்தராக மேலேயே கீழே க்ளோஸ் பண்ணால் தான். அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே இவன் ஒரு கேண்டில் வச்சுட்டான்னா திருப்பி அதே ப்ரைஸ் வந்துட்டான். ஓகேயா, ஒயிட்டு போட்டான் சார். ஒயிட்டு போட்டான் பாரு, அதான். இன்னும் வந்து இந்த கேப் வந்து ஸ்டில் பெண்டிங்கு தான். எஸ், கரெக்ட்.
இந்த கேண்டில் போட்டு அதுக்கப்புறம் போட்டால் தான் இந்த டார்கெட் அடிக்கும். அப்போ 15 நிமிஷத்தில் என்ன சொல்கிறான், 15 நிமிஷத்தில் இன்னும் கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் வைக்கலை, விக்கு வச்சுருக்கான். இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு விக்கு வச்சிருக்கு, ஆனால் இன்னும் அங்கே போகல. ஒரு விக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும். சரி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம், பார்த்துட்டு வேலையை முடிச்சிடுவோம். ஓகே சார். ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ கேளுங்க, ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. நான் மணி 3 ஆச்சு, போய் கொஞ்சம் நேரம் படுப்போம். இப்போக்கே வந்து ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க, ஒரு 5 நிமிஷம். நீங்கள் 2 பேர் பேசுங்க, ஒரு நிமிஷம் வரும். இருக்கீங்களாப்பா? இருக்கேன் சார். இருக்கு சார். மேலே போகலாம் சார். மேலே போயிட்டானா? ஆமாம் சார். அதான் 15 நிமிஷம் டார்கெட் போயிருப்பான். அதுக்கு மேலே கட் பண்ணி ஒரு ஒயிட் கேண்டில் போட்டிருக்கான். ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது கேட்கணுமா? இப்போதைக்கு கிளியர் சார். நம்ம ஏதாவது இது வந்து இந்த ஸ்கேல்பிங்கை நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமோ 1 நிமிஷமோ அந்த ரேஞ்சை பார்த்துக்குங்க. 10 பாயிண்ட் வேணும்னா அந்த 1 மினிட்ல 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ் ஆகிட்ருக்கும். சரியா? அப்போ அந்த இதில் வந்து எத்தனை பாயிண்ட் உங்களால் பிடிக்க முடியும்னு பார்த்துட்டு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ எது வேணாலும் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல பண்ணுங்கள். ஓகே ஓகே. இதெல்லாம் ஒரு ஐடியா தான். இப்போ சடனாக இந்த ஃபால் வந்திருக்கு அப்படின்னா உடனே பயப்படாமல் அடுத்தது வந்து எங்கே வந்து இது சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 5 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமு. ஓகே சார். ஓகேயா? எந்த இதில் இருக்குது ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குதுன்னு பார்த்து அது தகுந்தாப்புல பண்ணுங்கள். இன்னொரு நாளைக்கு வந்து பேசும்போது இந்த இதில் வந்து பக்கத்தில் இருக்குது. ஏன்னா இது இந்த மார்க்கெட்டுங்கிறதுனால ரொம்ப கம்மியாக இருக்குது, டார்கெட் தெரியுது. இப்போ பெருசாக இப்படி கீழே விழுகுதுன்னா இந்த விழுந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல விழுகுதுன்னா இன்னும் வந்து கேண்டில் வந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் இதில் என்ட்ரியை போகணும் புதுசாக. ஓகே.
அப்படி இல்லைன்னா இதுக்காகும்போது தான் போகணும், இதுக்கு மேலே தான் போகணும். இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டு அதுக்கு மேலே போணுச்சுன்னா தான் நீ என்ட்ரி எடுக்கணும். ஓகே சார். சரியா? அப்போ இந்த இடத்துல கீழே விழுது, இந்த இடத்துல போய் ஆவரேஜ் பண்ணுறேன்னா திருப்பி இந்த கேண்டில் வந்து டச் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்துடும். அப்போ பயம் வந்துடும். ம். ஓகேயா? அப்போ க்ளோஸ் ஒரு வச்சு கேண்டில் மறுபடியும் மேலே ட்ராவல் ஆகும்போது நம்ம போகலாம். ஆமாம், அது வந்து திருப்பியும் வந்து இன்னொரு கேண்டில் அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சானா தைரியமாக என்ட்ரு ஆகும். அப்போ இதுக்கு மேலே ஒரு கேண்டில் வச்சுருக்கான்னா இந்த கேண்டில் வந்திருக்கு. ஓகே, இதுக்கு மேலே ஒரு கேண்டில் போயிட்டு திருப்பி கீழே போய் திருப்பியும் அதை கேண்டில் வந்து கட் பண்ணுறான் அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து டார்கெட் இது வரைக்கும் தான். இதுக்கு ப்ரீவியஸாக கேண்டில் பார்த்துக்குங்க, ம். இந்த கேண்டில் டார்கெட் வந்து போயிடும். சரியா? ஓகே சார். அப்படி தான் பார்க்கணும். அப்போ இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அடுத்த கேண்டிலில் இது அதிகபட்சம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணலாம், இது இந்த லெவலில் என்ட்ரி பண்ணலாம். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் வந்து வர்றக்கும் கேண்டில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, இந்த கேண்டில் பேஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அதிகபட்சம் இதுக்கு கீழே போகாது. இதுக்கு கீழே போகணுன்னா ஃபர்தராக வந்து எப்போ ஒயிட் கேண்டில் போடுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணால் திருப்பி இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே. அப்போ இதுக்கு மேலே க்ளோஸ் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கான்னா இதுக்கு மேலே வந்து திருப்பியும் வந்து க்ளோஸ் பண்ணுறான்னா டார்கெட் வந்து இது தான். எப்படி இருந்தாலும் இந்த டார்கெட் போயிடும். சரியா? ஓகே ஓகே சார். அது மாதிரி நீங்கள் ஏதாவது இப்போ இதுதான் பெரிய வேல்யூன்னா இந்த பெரிய வேல்யூக்குள்ளே இந்த வேல்யூலாம் வந்திருக்கு. அப்போ இந்த கேண்டிலுக்குள்ளே தான் எல்லா கேண்டிலும் முடியுதுன்னா இந்த கேண்டிலோட பேஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் இது இந்த ரெசிஸ்டன்ஸு ரொம்ப முக்கியம். இதுக்குள்ளே ட்ரேட் ஆகுதுன்னா இதுக்குள்ளே பார்த்து நம்ம புக் பண்ணிவிட்டு வெளில வரணும். இதுக்கு கீழே ஒரு கேண்டில் ஓகே, இதுக்கு மேலே வந்துச்சுன்னா டார்கெட் இவ்வளோ தான், அதுக்கு அடுத்தது இவ்வளோ தான். இல்லைன்னா இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு ஒயிட் கேண்டில் வந்துச்சுன்னா அப்போ இந்த இடத்துக்கு திருப்பியும் அதே ப்ரைஸ். அப்போ வந்து இப்படி ஜிக்ஸாக்காக தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கும். எப்படி வேணாலும் ஒரு இதை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி வேணாலும் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஓகே சார். 15 மினிட்ல ஒரு எல்லா கேண்டில் போட்டிருக்கு சார். எல்லா கேண்டில் போட்டிருக்கா? ஆமாம் சார். அது ரேஞ்ச் பவுண்டு தான். இது என்ன சார் எல்லோ கலர் எல்லோ வந்துருக்கு சார்? இல்லை, ஓவராலாக ப்ரைஸ் வந்து இதுதான் ப்ரைஸு. ஓகேயா? அதுக்கு மேலே இந்த கேண்டிலோட ஹைனா இதுதான். இது அதுக்கு இடையில இந்த இது இருக்குது. அதான் இந்த ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குன்னாலே ப்ரைஸ் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகும். நம்ம டார்கெட்டாக ஃபஸ்ட்டு அது போட்டு வச்சுருந்தது இப்போவும் போகும்ல சார்? எப்போ போனாலும் போகும். நீங்கள் எது டார்கெட்டுன்னு வச்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள். அந்த 15 மினிட்ல அந்த இல்லை ஒயிட் இல்லை, கேண்டிலோட என்ன டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த டைம் ஃப்ரேமை கட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே தான் இந்த ப்ரைஸ் மூவ் ஆகிட்ருக்கும். ஓகே. ஓகேயா? இப்போ நீங்கள் 15 நிமிஷம் பார்க்கணுன்னா வந்து நீங்கள் வந்து எங்கே வைக்கணும் டார்கெட்டு, எந்த கேண்டில் எடுப்பீங்க? இதுக்கு முன்னாடி இப்போ பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். இதுக்கு மேலே ஒரு கேண்டில் விற்க வச்சுருக்கான், கரெக்டாக? ஆமாம் சார். இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் போயிருந்தா கூட இதுக்கு மேலே க்ளோஸ் என்ன டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்களோ அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா பெட்ரு. இல்லைனாலும் ஓகே, உங்கள் ப்ரைஸ் வந்துடும். சரியா? அப்போ இதுக்கு முன்னாடி இந்த கேண்டில் தான் இருக்குது, இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே தான் அது ட்ராவல் ஆகிட்ருக்கும். இப்போ இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி இதை கட் பண்ணி வச்சுன்னா நான் போய் எடுப்பேன் அப்படின்னா இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும், க்ளோஸ் வைக்கணும், க்ளோஸ் வைக்கணும், க்ளோஸ் வைக்கணும். கரெக்டு தானே? ம். கரெக்டாக இல்லையா? ஏதாவது சொல்லுங்கள். கரெக்டு தான் சார். இப்போ இதை போய் பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு கீழே இந்த ப்ரைஸ் வந்திருக்கு ஒரு கேண்டில். ஓகேயா? இந்த ஒரு கேண்டிலுக்கு கீழே இந்த இடத்துல டார்கெட்டு அது வந்துட்டான், அது வந்துட்டான், ஆமாம் அது சார். வந்துட்டான்.
அது வந்துட்டான். சரியா? இந்த இடத்துல வந்து பையிங் ஆகணும். இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த இடம் வந்து இந்த இடம் தான். ஓகேயா? என்ன பாயிண்ட்டு? இன்னும் வரல. 119 இன்னும் வரல. ஓகேயா? அப்போ இந்த கேண்டிலுக்கு அடுத்தது இந்த கேண்டில். கரெக்டா? ஆமாம். அப்போ அதுக்கு கீழே போச்சுன்னா நம்ம டார்கெட்டை எங்கே போகணும்? அந்த இடத்துக்கு போகணும். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னாலோ விக்கு விட்டாலோ இந்த இடத்த வந்து அது தொடணும். தொட்டால் தான் இது டார்கெட். இதை போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் தான் டார்கெட் போட்டு வச்சா ஒரு விக்கு விட்டுச்சுன்னா கூட நம்மளுக்கு அந்த ப்ரைஸ் எடுக்கும். வந்துருச்சா? கீழே க்ளோஸ் பண்ணானா இது வரைக்கும் வரும். இது 2 வரைக்கும் வரணும். இப்போக்கே இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். வச்சா தான் உண்டு. இல்லைன்னா இந்த ப்ரைஸ் இது வரைக்கும் வந்துடும். 1 மினிட் இப்போ 30 செகண்ட் பார்க்குறோன்னா 30 செகண்டில் க்ளோசிங் தான் பார்க்கணும். ஓகேயா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கீங்கன்னா இது வரைக்கும் வரணும். சரியா? இப்போ இதுக்கு கீழே நீங்கள் என்ட்ரி எடுத்திருக்கீங்க. இது டார்கெட்டாக போட்டிருப்பீங்க. கரெக்டாக? அதிகபட்ச டார்கெட் வந்து இந்த கேண்டிலோட லோ வரைக்கும் வந்திருக்கணும். இது வரைக்கும் வரணும். இதுலேருந்து இது வரைக்கும் போட்டிருந்தா அது ட்ரிகர் ஆகிருக்கும். இப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் முடிஞ்சிருக்கு. அதை கட் பண்ணிச்சுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட், இது செகண்ட் டார்கெட். அப்போ ஸ்டில் போயிட்டுருக்குன்னா இதை அடுத்த ஒயிட் கேண்டில் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். உங்களுடைய டார்கெட்டு இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வரணும். ஆக்சுவலாக நம்ம அந்த பாயிண்ட் பையிங் தான் சார் வச்சிருந்தோம், செல்லிங் போலியே. இந்த இடத்த இந்த கீழே வர்றதையா? இல்லை, நம்ம ப்ரீவியஸாக முதல்ல பார்க்கும்போது பெண்டிங் லைன்ங்கிறது வந்து நம்ம பையிங் ஆர்டர் தான் நாங்கள் வச்சிருந்தோம். இந்த இடத்துல வரும்போது பையிங். அதான் இது சார். இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த ப்ரைஸுக்கு கீழே வரும்போது நம்ம வந்து செல்லிங், இது பையிங். ஆமாம் சார். இப்போ பையிங்கில் தான் இந்த இடத்துல வரும்போது அது பையிங் ஆகிருக்கணும். ஆமாம், பையிங் ஆயிருக்கு. ஓகேயா? இப்போயுமே இந்த கேண்டிலுக்கு கீழே இது க்ளோஸ் வச்சுச்சுன்னா இதுதானே டார்கெட்டாக இருக்கணும்னா செல்லிங்காக தானே இருக்கணும். இதுலேருந்து இது ரிவர்ஸ் ஆச்சுன்னா இது வந்து டார்கெட் இது வரைக்கும் போகும். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கேருந்து டார்கெட் இங்கே போகும்னு சொல்லி பை பண்ணியிருக்கோம் அப்படின்னே வை. இங்கே சினாரியோ வேறு, இங்கே சினாரியோ வேறு. இங்கே ஒயிட் இது க்ரீன் இருக்குது, இங்கே ரெட் இருக்குது. இங்கே ஏற்கனவே செல்லிங்கில் இருக்குது. ஒரு கேண்டலுக்கு கீழே வந்திருக்கு. இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்கன்னே வைங்க. பை பண்ணிட்டேன். ஓகேயா? உன் சினாரியோ எப்படியே வரேன். இந்த இடத்துல பை பண்ணிட்டேன். இந்த இடத்துல பை பண்ணி உன் ப்ரைஸுக்கு கீழே போகுதுன்னா ஒரு ஒயிட் கேண்டில் வரணும். கரெக்டாக? ஒயிட் கேண்டில் வந்துச்சுன்னா அந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேலே டார்கெட் வந்து இந்த நீ சொன்ன இடம் வந்து கண்டிப்பாக வரணும். கரெக்டா? ஆமாம் சார். அப்போ வந்து இன்னொரு ஒயிட்டு போடுதா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஒயிட்டு போடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒயிட்டு போட்டு அதுக்கு மேலே கட் பண்ணும்போது நீ ஆவரேஜ் பண்ணலாம், இல்லைன்னா நீ அதை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். இதை மட்டும் பார்த்துரும். இப்போ இதை 15 நிமிஷத்தில் மாற்றி பாருங்கள். இவ்வளோ தூரம்லாம் அவன் விக்கு கொடுத்துருக்கான். அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு விக்கு வச்சுருக்கான் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு மேலே தான் பையிங்கே நடந்திருக்கணும். கரெக்டாக? அதுக்கு மேலே நடந்திருக்கணும். இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த கேண்டிலை ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்திருக்கும். அப்போ 30 செகண்டில் 30 செகண்ட் பார்த்தோமா, 1 மினிட் பார்த்தோமா? 30 செகண்டில் இப்போ இந்த இடத்துல பை பண்ணிட்டேன்னு நீங்கள் கரெக்டாக பை பண்ணிட்டேன்னு நீங்கள். அப்போ வந்து உங்களுக்கு டார்கெட் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க? இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த கேண்டிலில் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இதுன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே அது க்ளோஸ் வைக்கணும். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி போகிறீங்கன்னா சேஃபர் சைடில் இங்கே வெளியில் வரணும். ஆனால் உங்களுடைய டார்கெட்டு இதுவாக மைண்டில் இருக்கும், நீங்கள் போட்டிருப்பீங்க. கரெக்டாக?
இந்த ப்ரைஸை கட் பண்ணணும்னா ஒரு ஒயிட் கேண்டிலை கட் பண்ணணும். இந்த எல்லோவை கட் பண்ணணும்னா கரெக்டாக இதை கட் பண்ணி மேலே போகணுன்னா ஒரு ஒயிட்டு போட்டதுக்கப்புறம் தான் என்ட்ரி ஆவரேஜுக்கோ எதுக்கோ. இப்போ இங்கேருந்து ஷார்ட் போயிருந்தான்னா இதே காஸ்ட் வந்திருக்கும், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும் இது. அப்போ ஒரு ஒயிட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை டார்கெட்டாகவும் செகண்ட் டார்கெட் இதாகவும் வச்சுக்கிட்டு போகணும். அதுக்கு இடையில இங்கெல்லாம் இருக்குது, இந்த கேண்டல்லாம் இருக்குது, இதை பிரேக் பண்ணி தானே வந்திருக்கு. ஆமாம். அப்போ வந்து ரீசண்டாக வந்து இந்த கேண்டலுக்கு உள்ளார தான் இந்த கேண்டில் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டில் வந்து என்ன பேஸ் பண்ணி போகிறோமோ அதே நம்ம வந்து நம்மளுக்கு ரீச் சான்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இப்போ கேண்டில் வரல பவுன்ஸ் ஆகுது, சொல்லுங்க பார்ப்போம். இங்கே ஆவரேஜ் பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணணும், ஆவரேஜும் நடக்கலை. இந்த இடத்துல பையிங் தானே பண்ணணும், ஏன் செல்லிங் பண்ணணும்? இந்த இடத்துல பையிங் தானே அப்படின்னு கேட்டேன், கரெக்டாக? நான் இந்த இடத்துக்கு தான் இது ஆக்ட் ஆகும், இந்த இடத்துக்கு ஆக்ட் ஆகாது. ஏன்னா இது செல்லிங் கண்டிஷனில் இருக்குது, இந்த இடத்துல பையிங் கண்டிஷனில். இதுவுமே செல்லில் தான் இருக்குது, ஆனால் அந்த கேண்டிலை கட் பண்ணலை. ஆனால் இது வரைக்கும் நம்ம டார்கெட்டை வர்றதா எதிர்பார்த்துருந்தோம், சரியா? அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே முடியணும்னா ஒரு ஒயிட் கேண்டில் போட்டே ஆகணும். அப்போ தான் அது ஸ்ட்ரென்த்தான பை. அது வரைக்கும் பை கிடையாது, கரெக்டாக? கரெக்டு சார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பை பண்ணியிருந்தா கூட கீழே வரும்போது வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பை கேண்டில் இங்கே போட்டிருக்கான், ஓகேயா? இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் பை போடுவான், அதே மாதிரி போட்டான், சரியா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு லாங் போயிருந்தா கூட வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ராஃபிட்டே கொடுத்துருச்சு, கரெக்டாக? கரெக்டு சார். இப்போ இங்கேருந்து ஷார்ட்டு போயிருக்கேன், இந்த இடத்துல புக் பண்ணலை. அப்போ எனக்கு வந்து அதே இடத்துல காஸ்ட் வரணும், இந்த ப்ரைஸ், கரெக்டாக? கரெக்டு சார். அப்போ இந்த இடத்துல ஒயிட்டு போட்டான்னா இதை கட் பண்ணால் தான் மேலே போகும், க்ளோஸ் பண்ணணும். இப்போ க்ளோஸ் பண்ணுவானா? இப்போதைக்கு இல்லை. எப்போ போடுவான்? இன்னொரு ஒயிட் போட்டு அதுக்கு மேலே போனா. எப்போ வந்து நீங்கள் எது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க? ப்ரீவியஸ் ஒயிட் ஹை ஒயிட். எஸ். அப்போ இவன் வந்து இதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு கேண்டில் வைக்கணும், வச்சு அதை கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்த விட்டு வெளில வரணும், ஓகேயா? க்ளோஸ் வைக்கணும். அப்போ இந்த இடத்துல பை பண்ணுவோம், கரெக்டாக? ஆமாம் சார். பிரேக் இந்த கேண்டிலில் இதை பேஸ் பண்ணி ஷார்ட் போயிருந்தானா கீழே வரும்போது இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருக்கணும், கரெக்டாக? இந்த கேண்டில் ரெஃபரன்ஸில் ஒருத்தன் ஷார்ட் போயிருக்கான், இந்த இடத்துல போயிருக்கான்னா இந்த இடத்துல அவனுக்கு வெளியில் வந்திருக்கணும், லாஸ்ட்டில் வெளில வருவான், கரெக்டாக? அப்போ இன்னொரு கேண்டில் போடுறப்ப பார்த்தான்னா ஒன்று ப்ராஃபிட்டில் வெளில வரணும், அல்லது காஸ்ட்டில் வெளில வரணும். அப்போ இந்த கேண்டில் மேலே வச்சுருக்கான், இதை கட் பண்ணி கேண்டில் இன்னும் கீழே வரல, ஓகேயா? இதை கட் பண்ணினாலும் எனக்கு இன்னொரு ஒயிட் கேண்டில் போட்டால் மட்டும்தான் அது நடக்கும். ஏன் அங்கே ஒயிட் கேண்டில் போடலை, ஏன் அங்கே போய் ரிஜெக்ட் ஆகிறோம், சொல்லுங்கள் பாப்பா. ஏன் ஒயிட் கேண்டில் போடலை, ஏன் அங்கே ரிஜெக்ட் ஆகும்? இதுக்கு மேலே ஏன் ஒயிட் கேண்டில் போடல, ஏன் இதுக்கு மேலே போகல? வேறு டைம் ஃப்ரேம் போய் பார்க்கணும்ல சார்? இல்லை, டைம் ஃப்ரேம் பார்க்குறத விட இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் முடிஞ்சிருக்கு, ஓகேயா? அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகாது, ஆனால் டார்கெட் போகும். மேலெல்லாம் போகுதுன்னா இந்த கேண்டிலோட ஹை டார்கெட் அது போயிடுச்சு, ஓகே? அப்போ இன்னொரு ஒயிட் கேண்டில் இது ட்ரெண்டிங் ஆயிரும்.
அதுக்கு இடையில் இந்த இடம் இருக்குது, இது இருக்குது. இந்த கேண்டில் அதிகபட்சம் ரெண்டாவது கேண்டில். ஓகே, ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 ரெண்டாவது கேண்டிலை கட் பண்ணி அது மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி க்ளோஸ் ஆனால் ஒயிட் வந்து போட்டு அதை கட் பண்ணி மேலே போகணும். இல்லைன்னா திருப்பி இந்த இடத்துக்கே அது ஒரு வாட்டி வந்து தொடும். 187 77. இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது. 2 கேண்டில் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட். அப்போ இந்த கேண்டில் இது 1, இந்த கேண்டில் ரெஃபரன்ஸ் ஆச்சா 1 2. இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது. அவன் இதுக்கு மேலேயோ க்ளோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட்டு போட்டால் தான் நடக்கும். இல்லைன்னா ப்ரைஸ் மேலே போனால் ரிஜெக்ட் ஆகிட்டு வரும். இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு கீழே ஒயிட்டு போட்டால் மட்டும்தான் அதுலேருந்து வெளில வரணும். இப்போ மேலே போனாலும் இவ்வளோ தூரம் போனாலும் க்ளோசிங் வந்து இதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இதுக்கு மேலே ஒரு கேண்டில் வச்சுருக்கான். ஓகேயா, வச்சு அது க்ளோஸ் ஆகலைன்னா இந்த கேண்டிலோட ரெஃபரன்ஸ் தான் கரெக்ட். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் ரெஃபரன்ஸ்னால் இந்த எல்லோ கேண்டில் அதுக்கு இடையில தான் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது. இப்போ வந்து மேலே க்ளோஸ் வைக்கிறான், பார்ப்போம். இன்னும் ஒயிட்டு வந்து போடலை. ஒயிட்டு போட்டால் தான் புது என்ட்ரி, நியூ என்ட்ரி. இப்போக்கே இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகாது, இது கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. இதை பேசாமல் லைவ் நாச்சு போட்டுட்ருக்கோம். இது அப்லோட் பண்ண 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எவன் உட்காந்து பார்ப்பான். வந்து தொடங்கடா, நான் முடிக்கிறேன். அதே போல் இந்த கேண்டலுக்கு கீழே இன்ன வரைக்கும் கேண்டில் க்ளோஸ் ஆகலை. கரெக்டாக? கரெக்டு சார். அதே போல் இது வரைக்கும் உள்ளே க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஃபஸ்ட் டைமாக மேலே க்ளோஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு ஒயிட்டு போட்டால் மட்டும்தான் ட்ரேடு. அப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் வரைக்கும் பார்க்கலான்னா இதுதான் கேண்டில். ஓகேவா? ஆமாம் சார். கீழே வச்சு அடுத்த செகண்டில் பவுன்ஸ் மேலே போயிட்டான். ஏன்னா இந்த கேண்டில் எவ்வளோ நேரத்துக்கு இதுக்குள்ளே சுற்றணும் முடியும், வேறு டைம் ஃப்ரேமுக்கு வரணும்ல. அதை இந்த மாதிரி விக்கு வைக்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் ஃப்ரேமோடது தான். அது இதில் பார்க்க முடியல, ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. டிஃபிகல்ட்டானா ரொம்ப போட்டு மண்டையை உடச்சிக்கிற மாதிரி இருக்குது. இந்த இதோட போகுது. ஓகேயா, இன்னும் ஒயிட் இன்னும் இது போடலை. அடுத்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இதாயிருச்சு, அது பேர் என்ன, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இங்கே போட்டால் இப்போ விக்கு வச்சுட்டு திருப்பி கீழே வந்துடுறான், இல்லைன்னா ஒரு ஃபால் சடனாக அடிச்சுட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா கேண்டிலோட ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வேல்யூக்குள்ளே உள்ளது மாறி வர்றது தான். ஓகே, நம்மளுக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஒயிட் வந்துச்சு பாருங்க. இதுக்கு மேலே போகணுன்னா நம்மளுக்கு ஒரு ஒயிட் வந்துச்சுன்னா ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் இதை கட் பண்ணால் ஃபர்தரெல்லாம் மேலே போகும். ஓகே, அப்போ இந்த ஒயிட்டு போட்டானா இதை பேஸ் பண்ணி என்ன ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா, ஒன்று இதுக்கு மேலே கட் பண்ணி மேலே போகணும், இல்லை கட் பண்ணி கீழே போகணும். அடுத்த ஒரு நிமிஷம் கேண்டில்னா இந்த இது தான் உங்களுக்கு சப்போர்ட் 185. ஓகேயா, இதை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். இது வரைக்கும் தான் டார்கெட், இதுலேருந்து இது வரைக்கும் தான் டார்கெட்டாக நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த கேண்டிலோட ஹை லோ மட்டும்தான் டார்கெட்டாக இருக்கும்.
இதில் ஏதாவது ஒன்று வச்சா தான் ஃபர்தராக. அப்போ வந்து ஏற்கனவே இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதாவது இதுக்கு மேலே ஏதாவது நடந்தால் மட்டும்தான் மேலே. அப்போ 1 2 இந்த 2 கேண்டிலுக்கும் இந்த கேண்டில் ரெஃபரன்ஸ்னு வச்சா இதுக்கு கீழே இந்த இதுக்கு கீழே வந்து இது வச்சுக்க வேண்டியதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகே. ஸ்டாப் லாஸ் இதை வச்சுக்கணும். இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று நடந்தால் தான், இல்லைன்னா இது சப்போர்ட்டாகவும் இது டார்கெட்டாகவும் வச்சுக்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே இந்த கேண்டில் பேசிஸ் மாதிரி இதுக்கு மேலேன்னா தான் வந்து பையின்னு இருக்குது, வந்து பையின்னு இருக்குது, வந்து பையின்னு இருக்குது, வந்து பையின்னு இருக்குது, வந்து பையின்னு இருக்குது. ஓகேயா? இதுக்கு மேலே ஏதாவது கேண்டில் க்ளோஸ் வச்சாதான். அப்போ இங்கே என்ட்ரி, இங்கே எக்ஸிட். இந்த கேண்டிலுக்கு மேலே என்ட்ரி போட்டிருந்தோன்னா இது ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், இல்லைன்னா அதிகபட்சம் இதுதான் டார்கெட்டாக போடணும். இந்த கேண்டிலோட ஹை அதை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா டார்கெட் அடிச்சிருக்கணும். அப்போ இதுக்கு இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இதுதான் சப்போர்ட். இதுக்கு கீழே க்ளோஸோ ஒரு கேண்டிலோ ஏதோ கீழே வைக்கணும். அதிகபட்சம் கீழே வந்தால் எங்கே வரணும், இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். 1085 இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. ஒரு வீக்குக்கு விட்டான்னா தான் ஒரு சர்டன் டைமில் 185 வரும். இதுக்கு போட்டதுக்கப்புறம் தான் என்ட்ரி வந்து புது என்ட்ரி. அதுக்குள்ளே இதை போட்டுக்கலாம். இப்போ ஒரு கேண்டில் மேலே வச்சுட்டான். ஓகேயா? அப்போ வந்து நம்ம உஷாராக இருக்கணும். இதுக்கு மேலே போட்டிருக்கானா, உடல் மேலே போட்டிருக்கானா, 1 2 டைரக்ஷன் மேலே போயிட்டுருக்கு. அப்போ இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் மேலே வச்சான்னா இது ஃபஸ்ட்டு. ஓகேயா? இந்த கேண்டிலோடது ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் இப்படி போய்க்கணும். இப்போக்கே என்ட்ரி வந்து இதுக்கு மேலே. அப்போ என்ன சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கேண்டில் பாடியோட சப்போர்ட் எடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட்டு போட, இந்த கேண்டில் ரெஃபரன்ஸ் எடுத்தால் இந்த இடத்துல ஒரு ஒயிட்டு போடணும். இங்கே என்ட்ரி, இதுக்கு மேலே என்ட்ரி எடுத்து இதுக்கு மேலே எடுத்திருந்தா கூட இந்த கேண்டில் வந்து டார்கெட். அப்போ அதையும் ஹையாக போகிறான். அப்போ ஸ்டில் வெயிட்டிங். அப்போ இதுக்கு மேலே இவன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இருந்துமே கேண்டில் பை கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு விக்கு விட்ருக்கான். ஓகே, இதுக்கு மேலே புது என்ட்ரி, இந்த இடத்துல ரீடெஸ்ட். இந்த கேண்டிலோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த லோ, இந்த கேண்டிலோட லோவையும் வச்சுக்கணும். அதிகபட்சம் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அவாய்ட் பண்ணிடணும். இது வரைக்கும் டார்கெட் வரும். இப்போக்க இந்த கேண்டிலை கட் பண்ணி ஒரு பாயிண்ட் வச்சுருக்கு, பார்ப்போம். ஒரு பாயிண்ட் வச்சுருக்குன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து 15 மினிட்டில் போய் பார்த்தீங்கன்னா பண்ணி 15 கட் பண்ணி 15 மினிட் டார்கெட் இந்த நோக்கி வரணும். கரெக்டாக? அப்போ ஒரு பொசிஷனை நீங்கள் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நடக்கும்போது அதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டிலோட ரெஃபரன்ஸுன்னு பார்த்தா அடுத்தது இது. இங்கே கூட ஒரு ஒயிட் கேண்டில் போட்டிருக்கான். ஒயிட்டா இல்லை இதுவா ஒயிட்லாம் இல்லை, எல்லோ தான். ஓகே, அப்போ டார்கெட் வந்து இது இவ்வளோ தூரம் வரைக்கும் டார்கெட் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இல்லை, அது வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஏற்கனவே இங்கே இருந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறான், அடுத்தது எல்லோ போட்டான், அடுத்து ஒரு கேண்டில் போட்டான், அந்த கேண்டிலையும் கட் பண்ணி அதிகபட்சமாக டார்கெட் இது வந்து ஒரு வீக்கு இவ்வளோ தூரம் விட்ருக்கு. ஓகே, இதெல்லாம் இதுக்கு மேலெல்லாம் க்ளோஸ்னு வச்சுட்டான்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து அதை நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம இப்படி பார்க்குறோம். இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் போட்டான். ஓகே, அப்போ இந்த கேண்டிலோட லோ தான் சப்போர்ட், இதுதான் ஸ்டாப் லாஸ். 199 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 199. இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகாது. இது வரைக்கும் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 316லேருந்து 200 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 116 பாயிண்ட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வாய்ப்புன்னா என்ன, அதை கட் பண்ணி கீழே வந்தா, இதை கட் பண்ணி க்ளோஸ் வச்சா இது ஸ்டாப் லாஸ். இப்போக்கே இதை அப்படியே ட்ரையல் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஏற்கனவே உள்ள ஹை, ஏற்கனவே உள்ளது அதிகபட்சம், ஏற்கனவே போனது, அதை கட் பண்ணால் இங்கே போகணும். அதுதான் டார்கெட். ஏன் இந்த இடத்துல ஸ்பைக் ஆச்சு பார்த்தீங்களா? 15 மினிட்ல அது வந்து அந்த ப்ரைஸை வந்து கட் பண்ணிடுச்சு. அதனால தான் இந்த மூமெண்ட்டு. இதுக்கப்புறம் இங்கே எதுவுமே தடை இல்லை. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொரு லைன். நம்ம பார்க்குறது 30 செகண்டில் பார்த்து போயிட்டுருக்கோம். 30 செகண்ட்ஸ் எல்லா டார்கெட் எடுத்து வச்சிருக்கேன். ம் இது 30 செகண்ட். நம்ம ஏற்கனவே பழைய ரெஃபரன்ஸ் 15 மினிட் எடுத்து போட்டோம். அப்போ இந்த கேண்டலுக்கு மேலே ஒரு வெயிட்டு போடுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அட்லீஸ்ட் மினிமம் அவ்வளோ தூரம் டார்கெட் போச்சுன்னா நம்மளுக்கு டார்கெட் போயிடுச்சுன்னு அர்த்தம். சார் தூங்கலாம் சார், கண்ணை கட்டுது சார். எனக்கும் கண்ணை கட்டுது. 3:45 ஆக போகுது. இந்த ஒரு இதை பார்த்துட்டு இதை ரீச் ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லை க்ளோஸ் பண்ணிடவா? ஓகே, பார்ப்போம் இப்போ. ஓகேங்க சார், குட் நைட். ம் ஓகே, நான் இதை முடிச்சுட்டு படுக்கிறேன். ஓகே சார். இது போகுதா அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்துக்குவோம். நான் வைக்கிறேன். ஓகே. ஓகேப்பா. ஓகே. தேங்க்யூ. குட் நைட் சார். ஓகேப்பா. ஓகே, குட் நைட்.